ஆளுநர் இவ்வளவு மசோதாக்களை பெண்டிங்ல போடாமல் இருந்திருந்தால், குடியரசுத் தலைவர் நீட் மசோதாவை திரும்பி அனுப்பாமல் இருந்திருந்தால், ஜிஎஸ்டியை இவ்வளவு கொடூரமாக அமல்படுத்தாமல் இருந்திருந்தால், டிமானிட்டைசேஷன் வராமல் இருந்திருந்தால், கோவிட் போன்ற கொடூரங்கள் நடக்காமல் இருந்திருந்தால், நிர்மலா சீதாராமன் போன்ற பேரழிவுகள் இந்தியாவுக்கு வராமல் இருந்திருந்தால், இந்த பிரச்சனையை நம்ம பேசியிருக்க வாய்ப்பே இல்லையே. ஒரு மொழியை திணிப்பது, ஒரு கலாச்சாரத்தை திணிப்பது, ஒரு பண்பாட்டு ரீதியான விஷயங்களை திணிப்பதுன்றதை தாண்டி பொருளாதார ரீதியான ஆதிக்கம் என்பதை கட்டாயம் எதிர்க்க வேண்டிய, ஏன்னா இந்த பண்பாடா இருக்கட்டும், மொழியா இருக்கட்டும், கலையா இருக்கட்டும், இலக்கியமா இருக்கட்டும், பொருளாதாரம் இல்லைன்னா இது எதுவுமே நிற்காது. மருத்துவம் என்பது மாநில அரசு பட்டியலுக்கு உட்பட்டது. ஆனா அந்த மருத்துவமனைக்கு மருத்துவர் எப்படி வரணும்ன்றதை மட்டும் ஒன்றிய அரசு தீர்மானிக்குமா? இது என்னது கம்பெனி நான் நடத்துவேன், ஒரு அவுட் சோர்சிங் ஏஜென்சி வந்து தீர்மானம் பண்ணுமா லேபர்ஸுக்கு என்ன குவாலிபிகேஷன்றத? அப்போ ஒன்றிய அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுதான் அவங்க செயல்படுறாங்களா? இல்ல. கடந்த 50 ஆண்டு காலத்துல பல வகைகளில் ஒன்றிய அரசாங்கம் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து அபியூஸ் பண்ணியிருக்கு. காரணம், நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பயன்படுத்தி மாநில அரசுகளுடைய ஒப்புதலை இல்லாமல் பல விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு பிரதமர் அலுவலகம், அதுல முன்னாடி அந்த பிரதமர் சொன்னதை ஒரு நிராகரிக்க ஒரு உரிமை இருக்கு அப்படின்னா, மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாட்டை நம்ம அங்கதான் புரிஞ்சுக்கணும். ஒரு சத்துணவு கொடுக்கறதுக்கு கிச்சன் வச்சுக்கணும்னு தெரியாத அளவுக்கு ஒரு மாநிலம் வேலை பார்த்திருக்கு. முட்டை கொடுத்தா தமிழ்நாடு மொத்தமும் கொண்டாடிச்சு. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம் என்ன சொல்லுச்சு? முட்டையை கொடுக்கறதா, அசைவ உணவு கொடுக்கறதா, ஐயோ அவச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொங்குச்சு. புனிதமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்குச்சு. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான அரசியல் இருக்கு. நீ இதை எப்படி மேல உட்காந்து மேற்பார்வை பண்ணுவ? எல்லா மாநிலத்திலையும் உட்காந்துட்டு குச்சி வச்சு விரட்டுறதா உன் வேலையா? அப்போ உன்னுடைய வேலை என்ன? நிர்வாகம் சரியா நடக்குதா இல்லையா, அதற்கான பணம் சரியா போதா இல்லையான்றத கவனிப்பது மட்டும் தானே தவிர குச்சி வச்சு விரட்டுறது இல்லை. அப்படி வேலை வாங்க முடியுமானா அப்படி முடியாது. மக்களுக்கான நல்லதை பேசி அரசியல் செய்யறதுக்கு தானங்க ஒரு அரசியல் கட்சியோட வேலை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவலகன். நமது சிறப்பு விருந்தினர் இந்திரகுமார் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். நீண்ட காலத்துக்கு பிறகு மாநில சுயாட்சி கோரிக்கை அப்படின்றத வந்து ஒரு தீர்மானமாகவே நிறைவேற்றிருக்கிறாங்க. 50 ஆண்டு முடிஞ்சு மீண்டும் அதை கொண்டு வர வேண்டிய தேவை என்ன? ஏற்கனவே ராஜமன்னார் குழு வந்து ஆய்வறிக்கை கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு ஆய்வுக்குழு, உயர்மட்ட குழு ஒன்று போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன தேவைக்காக இந்த மாதிரி வேலைகள் அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? 1974 ஏப்ரல் 16 தமிழ்நாடு சட்டப்பேரவையில கலைஞர் கொண்டு வந்த தீர்மானத்தை தான் நம்ம வந்து மாநில சுயாட்சி தீர்மானம் அப்படின்னு குறிப்பிடுறோம். ராஜமன்னார் குழு 1969 கலைஞர் முதலமைச்சர் ஆன உடனே அமைக்கப்பட்டது. 71ஆம் ஆண்டு அவர்களுடைய அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு திமுக காலத்தை எடுத்துக்கொண்டு மாறன், செழியன், அதாவது அன்றைய இரா செழியன் மற்றும் முரசொலி மாறன் ஆகியோர் அடங்கிய ஒரு குழுவிடம் கொடுத்து அதை ஆய்வு செய்து, இதில் தமிழ்நாடு அரசு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதுல அவங்களுடைய பார்வையை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீதியரசரோ அல்லது கல்வியாளர்களோ அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அரசுக்கு எது எல்லாம் பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்றத ஆய்வு செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. அந்த அடிப்படையில ஆய்வு செய்து அந்த அறிக்கை வந்து தமிழ்நாடு அரசு தனி தீர்மானத்தோடு சேர்ந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு அதற்கு பிறகு அது நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுதான் 1974 நடந்தது. இப்போ என்ன நடந்திருக்கிறது அப்படின்னா, 74 போட்ட தீர்மானம் இருக்கே, இப்ப மறுபடியும் ஒரு தீர்மானம் எதற்கு? இப்போ ஏன் இந்த தீர்மானத்தை ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றதுதான் முக்கியமான பேசுபொருள். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திற்கும் இல்லாத ஒரு துணிச்சல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கிறது. அதுலயும் திமுக முதலமைச்சர்களுக்கு மட்டுமே இருந்திருக்கிறது அப்படின்றது வரலாறு. 74 கலைஞர் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த சட்டமன்றமுமே வந்து அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக திருத்த சொல்லி ஒரு மாநிலத்திற்கு தன்னாட்சி அதிகாரத்தை கேட்டு தீர்மானம் போட முடியுமா அப்படின்னு யோசிச்சே பார்க்காத ஒரு விஷயத்த கலைஞர் செய்தார். அதற்கு பிறகு இன்றைக்கு அந்த 51 ஆண்டு காலம், 1974 ஏப்ரல் 16 இன்றைக்கு வரைக்கும் இந்த 51 ஆண்டு காலத்துல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களை நாம் இழந்திருக்கிறோம், பல விஷயங்களை நாம் பெற்று இருக்கிறோம். இழந்தவற்றுக்கு பின்னால் பல வழிகள் இருக்கிறது, பெற்றவற்றுக்கு பின்னால் திமுகவினுடைய கடுமையான போராட்டங்கள் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் சேர்த்துதான் நாம் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். இந்த தீர்மானத்தை போட வேண்டிய அவசியம் என்ன? உதாரணத்திற்கு இப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தனித்தனியாக போராடி கொண்டிருக்கிறோம்.
ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக முகம் கொடுத்து அடையாளப்படுத்துவது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உதாரணத்திற்கு இடஒதுக்கீடு தொடர்பாக ஒரு விவகாரம் வருகிறது அப்படின்னா அதுல மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறதா ஒன்றிய அரசுக்கு உரிமை இருக்கிறதான்றது வரும் பொழுது மாநில அரசுக்கு தான் உரிமை இருக்கிறது அப்படின்றத பல இடங்கள்ல நம்ம உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடி வழக்கில் வெற்றி பெற்று இருக்கிறோம். அது எம்பிசி ரிசர்வேஷனா இருக்கட்டும் அல்லது எஸ்சிஏ என்று சொல்லப்படக்கூடிய அருந்ததியர் இடஒதுக்கீடா இருக்கட்டும், எல்லாவற்றையும் நம்ம உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வென்று இருக்கிறோம். அகில இந்திய மருத்துவ கோட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஒரு மருத்துவக் கல்லூரியில 100 சீட் இருக்குன்னா அதுல 15 சீட்டை வந்து நம்ம ஆல் இந்தியா கோட்டான்னு ஒரு தானம் கொடுப்பது போல ஒன்றிய அரசுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா இந்தியான்ற நாட்டுக்குள்ள கட்டுப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு மாநிலமாக குடிமகனாக இருக்கும் பொழுது அதை நம்ம கொடுக்க கடமைப்பட்டு எல்லா மாநிலமும் கொடுக்குறது, எல்லா மாநிலமும் கொடுக்குறாங்க. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு மாநிலமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. யார் அப்ப விட்டு காசை யாருக்கு கொடுக்குறோன்றது ஒண்ணு இருக்குல்ல. அதை யார் உருவாக்குனாங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மூளை யார் மூளைன்றது ஒண்ணு இருக்குல்ல. இந்திய நாட்டினுடைய பிரதமராக ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பேரு ஜவஹர்லால் நேரு. அவர் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாரு, இந்தியாவில இணைப்பு மொழியாக ஆங்கிலமே தொடரும். அதுலயும் குறிப்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வரையில் ஆங்கிலமே இணைப்பு மொழியாக தொடரும்னு வாக்குறுதி கொடுக்கிறாரு. பிரதமர் என்ற பதவியில இருந்து தான் அவர் அந்த வாக்குறுதியை கொடுத்தாரே தவிர ஜவஹர்லால் நேருன்ற இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக அவர் கொடுக்கல, சுதந்திர போராட்ட தியாகியாக அவர் கொடுக்கல, தனி மனிதனாக கொடுக்கல, மோதிலால் நேரு மகனா அவர் கொடுக்கல, இந்திரா காந்தி அப்பாவா அவர் கொடுக்கல. பிரதமராக இருந்து அந்த வாக்குறுதியை கொடுத்தார். அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் வந்து அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இப்ப இன்றைக்கு வர்ற மோடி அரசு என்ன சொல்லுது, அது அவங்க போட்டது, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஏன் நிராகரிக்கிறாங்க? ஒரே ஒரு பிரதமர் அலுவலகம், அதுல முன்னாடி அந்த பிரதமர் சொன்னதை ஒரு நிராகரிக்க ஒரு உரிமை இருக்கு அப்படின்னா மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாட்டை நம்ம அங்கதான் புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு மாவட்டந்தோறும் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகள் இயங்கி கொண்டிருக்கின்றன. இந்த அரசு மருத்துவமனைகளையும் மருத்துவ கல்லூரிகளையும் உருவாக்க திட்டமிட்டது யாரு? இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல எல்லா மாவட்டத்திலையும் அங்க இருக்கக்கூடிய அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றனவா? அப்படி ஒரு செட்டப்பாவது அங்க இருக்குதா? சரி, அதை விடுங்க, அரசு தலைமை மருத்துவமனை விடுங்க. அதுக்கு கீழே வந்து அர்பன் ஹெல்த் சென்டர் இருக்கு, பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு, ரூரல் ஹெல்த் சென்டர் இருக்கு. இப்படி வந்து அடுக்கடுக்கா, அதாவது மாவட்டத்துக்கு ஒண்ணு, மாவட்டத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய வருவாய் கோட்டத்துக்கு ஒண்ணு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு ஒண்ணு, இப்படி உள்ள போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம இதெல்லாத்தையும் யார் உருவாக்குறா? தமிழ்நாடு அரசு உருவாக்குது. இதை என்றைக்காவது ஒன்றிய அரசாங்கம் கொள்கையாக வைத்திருக்கிறதா? நாம செயல்படுத்தியதற்கு பிறகு இதை கொள்கையாக மாத்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்போ கலைஞருடைய அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மேற்பார்வையின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்த கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய இடங்களை வந்து நாம வந்து அகில இந்திய கோட்டாவுக்கு ஒதுக்கணும். ஏன் ஒதுக்கணும் அப்படின்னா, ஏன்னா மருத்துவ கல்வியை நிர்வகிக்கக்கூடிய உரிமையை தாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. எதன் அடிப்படையில? நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் அடிப்படையில. அரசியலமைப்பு சட்டம் அப்படி சொல்லல. நாடாளுமன்றத்துல என்ன உருவாக்குறாங்க? மருத்துவ கல்வியை நிர்வகிப்பதற்கு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில், அதே போல வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து நிர்வகிப்பதற்கு ஏஐசிடிஇ அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே இருக்குது. இப்ப அதுல வந்து நம்ம ஜேஇஇ இந்த மாதிரியான தேர்வுகளை ஏத்துக்கல. எதன் அடிப்படையில? தமிழ்நாடு வந்து தனித்த தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி அதன் அடிப்படையில நம்ம எந்த நுழைவுத் தேர்வும் இல்லாம தான் கல்லூரிகளை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மருத்துவம் என்பது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருண்மை, அதனால அதன் மீது முடிவெடுக்கின்ற அதிகாரம் வந்து ஒன்றிய அளவில் தான் இருக்க வேண்டும் என்று அவங்களாவே ஒரு தீர்மானம் போட்டுக்கிட்டு அவங்களாவே நோட்டிபிகேஷன் கொடுத்து ஒரு விஷயத்த செய்யறாங்க. அப்ப நீ இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டே என்கிட்ட 15 சீட்டை வருஷம் திருடிட்டு போற. சரி, அப்படி திருடிட்டு போறதுல என் வீட்டு பிள்ளைங்களுக்கு இடம் கொடுக்குறியா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? இடஒதுக்கீடு இருக்கா இல்லையான்னு. இல்ல, அதுல அகில இந்திய கோட்டால வந்து மெரிட்டோரியஸ்ல தான் நாங்க செலக்ட் பண்ணுவோம். மெரிட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து மெரிட்ன்றது ரிசர்வேஷன் தான். ரிசர்வேஷன் அடிப்படையில தான் அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலிருந்து திமுக அதை வழக்கு நடத்தி வெற்றி பெற்று இன்றைக்கு அகில இந்திய மருத்துவ கோட்டால ஜெயிச்சுட்டு இருக்கிறோம். இப்படி ஒன்னொன்னா போராடிட்டு இருக்கிறோம். இது கல்வி தொடர்பான, நீட்டு தொடர்பான விவகாரம் தனியா போய்கிட்டு இருக்கு. ஆளுநர் தொடர்பான விவகாரம் 10 நாளைக்கு முன்னாடி நிலவரம் வேற, 10 நாளைக்கு இப்ப இந்த 10 நாள்ல நிலவரம் வேற. ஆளுநரை உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சவால் விட்டுட்டு இருந்தாங்க. ஆளுநரை என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல போய் நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம்ல. ஆளுநருக்கு மட்டும் இல்ல, ஒன்றிய அரசு அலறி போய் கிடக்கிறது. குடியரசுத் தலைவருக்கு எதுக்கு நீங்க சேர்த்து கட்டுப்பாடு விதிச்சீங்க, நாங்க இதை அபைட் பண்ணணுமா இல்லையான்னு குடியரசுத் தலைவருக்கு இப்ப சந்தேகம். ஏன்னா நம்ம வந்து அதுல மனுதாரரே கிடையாது, நம்ம வந்து ரெஸ்பாண்டன்டே கிடையாது, நம்மள என்னத்துக்கு இவங்க போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு RN ரவி திரௌபதி முர்மு வரைக்கும் அடி வாங்கி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்படி ஒன்னொன்னும் தனித்தனியா நம்ம வெற்றி பெறுவது வேற. இதே போல இன்னும் நிதி விவகாரம் இருக்கிறது, பேரிடர் மேலாண்மை விவகாரம் இருக்கு. பேரிடர் மேலாண்மைக்கு நம்ம வந்து மிக்ஜாம் புயல் வந்த போது நம்ம வெள்ள நிவாரணம் கேட்டோம், கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது, அல்லது வந்து தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தது. கேஸ் போட்டோம், கேஸ் போட்டதுக்கு அப்புறம் 140 கோடி ஒதுக்குறாங்க. கேட்டது 14,000 கோடி,
கொடுத்தது 140 கோடி. இது எம்மாத்திரம்? இப்படி ஒன்னொன்னுக்கு தனித்தனியா போராடிட்டு இருப்பதற்கான காரணம் என்ன? சட்டங்கள் ஒன்றிய அரசுக்கு சாதகமானதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதை எதிர்ப்பதற்கு நாம தனித்தனியாக வழக்கு நடத்தணும் அப்படின்னா திமுக அரசு இன்னொரு 40-50 வருஷத்துக்கு உட்காந்து 50 வருஷமும் வழக்கு மட்டுமே நடத்தணும், ஆட்சியே நடத்த முடியாது. அப்படியான நிலவரத்துலதான் இருக்கு. அப்ப இதை ஒட்டுமொத்தமா தீர்ப்பதற்கு என்ன செய்யணும்? எது தாய் பத்திரமோ அங்க கை வைக்கணும். என்ன தாய் பத்திரம் சொல்லுது? அதாவது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்றதுக்கு முன்னாடி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1948 அரசியலமைப்பு சட்டமன்ற விவாதம் நடக்கும் பொழுது நவம்பர் மாதம் நடக்கிற டிபேட்ல அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார், ஒன்றிய அரசு என்பது எப்படி செயல்பட வேண்டும், இரண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்றத அவர் குறிப்பிடுறாரு. ஒன்று மையப்படுத்தப்பட்டதாகவும் இன்னொன்று கடைநிலையில் இருப்பதாகவும் இருந்தாலும் கூட இல்ல, ஆனா சென்டருக்கு தானே அதிகாரம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரம் அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணம் சொல்லப்பட்டது அப்படின்றது முக்கியம் இல்லையா? இன்டென்ட் ரொம்ப முக்கியம் இல்ல. ஒரு விஷயத்தை ஏன் செய்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லையா? அப்போ ஒரு கொலை நடக்குது, கொலையை இன்னார் பண்ணிட்டாருன்னு எழுதிட முடியாதுல, அவர் ஏன் பண்ணாருன்றது தெரியணும் இல்லையா? அது தெரிஞ்சாதானே அவர் அக்யூஸ்டாவே மாத்த முடியும். ஒரு கொலைகாரனுக்கு இருக்கக்கூடிய விஷயம் ஒன்றிய அரசுக்கு பொருந்தாதா? ஒரு நியாயம் செய்யும் போது பொருந்தாதா? அப்ப அந்த நியாயம் செய்யும் பொழுது அதற்கு என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது? என்னென்ன அதிகாரங்கள் ஒன்றிய அரசாங்கத்திடம் கொடுக்கப்பட்டது? மாநில அரசு பட்டியல், மைய அரசு, ஒன்றிய அரசு பட்டியல், பொதுப்பட்டியல்னு 3 விவகாரங்கள் பிரிக்கப்பட்டது. அப்படி மாநில அரசு பட்டியல் இருந்த எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டாங்களா? இவங்க சொல்றாங்கல்ல, ஒன்றிய அரசு மாநில அரசும் தனித்தனியா பிரிச்சுதான் அவங்களே கொடுத்திருக்காங்க, அதன்படி நடக்கணும்னு சொல்றாங்கல்ல. மாநில அரசு பட்டியல தலையிடவே கூடாதுல. வேளாண்மை மாநில அரசு பட்டியல், 3 வேளாண் சட்டங்கள் எதுக்கு கொண்டு வந்தாங்க? யாரை கேட்டு கொண்டு வந்தாங்க? மருத்துவமனை, மருத்துவம் என்பது மாநில அரசு பட்டியலுக்கு உட்பட்டது. ஆனா அந்த மருத்துவமனைக்கு மருத்துவர் எப்படி வரணும்ன்றதை மட்டும் ஒன்றிய அரசு தீர்மானிக்குமா? இது என்னது? கம்பெனி நான் நடத்துவேன், ஒரு அவுட் சோர்சிங் ஏஜென்சி தீர்மானம் பண்ணுமா லேபர்ஸுக்கு என்ன குவாலிபிகேஷன்றத? அப்போ ஒன்றிய அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுதான் அவங்க செயல்படுறாங்களா? இல்ல. இந்த கடந்த 50 ஆண்டு காலத்துல பல வகைகளில் ஒன்றிய அரசாங்கம் இந்த கான்ஸ்டிடியூஷனை அபியூஸ் பண்ணியிருக்குது. காரணம், நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பயன்படுத்தி மாநில அரசுகளுடைய ஒப்புதலை இல்லாமல் பல விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுல இப்போது இருக்கக்கூடிய அரசு இன்னும் கூடுதலாக போய் ரொம்ப மோசமான, இதுக்கு முன்னாடி இப்போ உடனே வருவாங்க, காங்கிரஸ் இதற்கு என்ன செய்தது, காங்கிரஸ் மேலதானே பழி எழுதணும் அப்படி இல்ல. இன்னும் கூட அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 15 வருஷம் நீங்க கூட்டணியில தானே இருந்தீங்க, அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா, திடீர்னு ஞானோதயம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி உதயகுமார் கேக்குறாரு. ஆமா, 15 வருஷம் கூட்டணியில இருந்த போது நீட் தேர்வு திணிக்கப்பட்டதா? நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது, ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது. அன்றைக்கே தமிழ்நாட்டிலிருந்து கலைஞர் அதை எதிர்த்து அறிக்கை கொடுக்கிறார், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியாக தீர்மானம் போடப்படுகிறது, உச்சநீதிமன்றத்தை நாடப்படுகிறது. தீர்மானம் போட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று நாம அந்த நீட்டிலிருந்து விலக்கு பெற்று, நீட் இல்லாம தானே 2016 வரைக்கும் போச்சு. 17 வரைக்குமே 2017 வரைக்கும் நீட் இல்லாம நடந்ததுக்கு காரணம் யாரு? கலைஞர் தானே. அன்றைய யூபிஏ அரசாங்கம் அதை பெர்மிட் பண்ணுச்சுல. அந்த பெர்மிஷனை இந்த அரசாங்கம் ஏன் கொடுக்க மாட்டேங்குது? சரி, ஆனா ஜிஎஸ்டி போடும்போதும் ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது காங்கிரஸ் கொண்டு வந்தது. காங்கிரஸ் கொண்டு வந்து என்ன பண்ணது? எல்லா மாநில ஒப்புதலுக்காகவும் காத்திருந்தது. மாநில அரசுகளிடம் தொடர்ந்து விவாதம் நடத்தியது. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டு அமைச்சர்களும் தொடர்ந்து கூட்டங்களை அட்டன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஜெயலலிதா இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அறிக்கை விட்டுட்டு இருந்தாங்க. மோடி அந்த பக்கம் இருந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அறிக்கை விட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் மம்தா பானர்ஜி, இப்படி அவ்வளவு பேர் எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒன்றிய அரசு வெயிட் பண்ணுச்சு, ப. சிதம்பரம் வெயிட் பண்ணாரு, அத்தனை பேர் வெயிட் பண்ணாங்க. இதை எப்படி செயல்படுத்த போறோம் அப்படின்றதுக்காக காத்திருந்தாங்க. ஏன் காத்திருந்தாங்க? மாநில அரசுகள் ஏத்துக்கணும், அவங்களுக்கு உரிய அவகாசம் வேணும்னு. ஆனா இவங்க வந்தோடனே என்ன பண்ணாங்க? எல்லா அரசுகளையும் விலை கொடுத்து வாங்கி எத்தனை பேரையும் அடிமைகளாக மாற்றி எடப்பாடி பழனிசாமியை வச்சுக்கிட்டு, ஓ பன்னீர்செல்வத்தை வச்சுக்கிட்டு இவங்க உடனடியா அதை ஏத்துக்கிறோம்னு தீர்மானம் போட்டு அவசர கதியில கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டி மசோதா இல்லையா இது? ஜிஎஸ்டியே எதிர்க்கிறோம். நம்ம ஜிஎஸ்டி அமல்படுத்துகின்ற முறையைத்தானே எதிர்க்கிறோம், ஜிஎஸ்டி ஏற்படுத்துகின்ற சிக்கல்களை தானே எதிர்க்கிறோம். ஒரு பொதுவான வரி விதிப்புல யாருக்கு எந்த சிக்கலும் கிடையாது. அதுக்கு முன்னாடி பல சிக்கல்கள் இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு மாதிரி சொல்றாங்க, பினான்ஸ் மற்றும் எக்கனாமிஸ்ட் வேற மாதிரி சொல்றாங்க. உற்பத்தி அவர் இடத்துல வரி போடுறதா, விற்பனை அவர் இடத்துல வரி போடுறதா? ஆமா, சில இதுக்கு உற்பத்தி, தமிழ்நாடு உற்பத்தி அதிகமா செய்யக்கூடிய மாநிலம். ஆமா, நுகர்வும் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம். சில மாநிலங்கள் உற்பத்தி செய்து நுகர்வு. இதை எப்படி போடுறதுன்றதுல குழப்பம் இருக்கு. சரி, இதை தீர்த்து வைக்கிறேன்னு ஒருத்தன் வர்றான். சரி, தீர்த்து வைக்கிறதுக்கு என்ன செய்யறன்றதை பாக்குறதுல தப்பு இல்ல, அதை எப்படி செய்யறாங்கன்றதான. இப்படி ஒன்னொன்னையும் நம்ம எதிர்க்கிறதுக்கு பதிலா ஒட்டுமொத்தமா அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்ற அடிப்படையில இருந்து அதை பேசுவோம். அரசியலமைப்பு சட்டம் ஒண்ணு சொல்லிருச்சு அப்படின்றதுக்காக அதை அப்படியே கண்ண மூடிட்டு ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இல்லப்பா, அவர் காயின் பண்ணி சொல்றாரு, நிதி, மருத்துவம், கல்வி, இந்த மூன்றையும் அவங்க கட்டுப்படுத்துவதன் மூலமாக நமக்கு நம்மளை நெருக்கடிக்குள்ளே வச்சிருக்கிறாங்க, நம்ம சுதந்திரமா வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கல்வியோ அல்லது ஒரு மருத்துவமோ ஒன்றிய அரசுங்கிற அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குல்ல. இப்போ நாடு முழுக்க பரவலாத மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். ஒரு மாநிலம் மட்டுமே வளர்ந்துக்கிட்டு போறதுங்கிறது நல்லதா? வளராத பிற மாநிலங்கள்ல அந்த கட்டமைப்பை கூட இல்லை. அப்ப இதை பயன்படுத்தி தான் அங்கேயும் அதை உருவாக்கணும். பீகார், ஊபி
ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர்லாம் அந்த கட்டமைப்பே இல்லை. இப்போ அதை பயன்படுத்தி தானே செய்ய முடியும். இப்போ ஒரு தேசமாக தானே நீங்க யோசிக்கணும்னு சொல்றாங்கல்ல. 1956 கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியில் இருக்கிறார். அவர் வந்து பசங்க ஸ்கூலுக்கு வர்றதுல வந்து பிரச்சனை இருக்கு. ஸ்கூலுக்கு வர்ற பசங்க காலையில அசம்பிளில மயக்கம் போட்டு விழுகிறாங்க. என்ன பண்ணலான்னு கேட்கும்போது நேத்து சுந்தரவடிவேலுன்னு ஒரு அதிகாரி இருக்கிறாரு. அவர் வந்து சாப்பாடு போடலாம், ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஊர்ல வந்து சாம்பிள் பண்றாங்க, நல்லா இருக்கு. உடனே காமராஜர் ஒரு விழாவிலேயே அறிவிக்கிறாரு, இந்த திட்டத்தை நாங்க செயல்படுத்த போறோம்னு. அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட்டு போராடி அந்த திட்டத்தை அமல்படுத்தினாங்க. 1950களில் தமிழ்நாடு முழுக்க பள்ளி கல்வி என்பது என்ன மாதிரி இருந்ததுன்னா, குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து பெரும் போராட்டம் 1953 நடந்துகிட்டு இருக்கு. ராஜாஜி வந்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம பதவி விட்டு ஓடி போயிடுறாரு. 54 காமராஜர் முதலமைச்சர் ஆகிறார். குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து திருச்சியோ மயிலாடுதுறையோ அங்கிருந்து திராவிடர் கழகத்தை சேர்ந்த ஒரு பெரும் படை கிளம்பி சென்னைக்கு வந்தது. கிளம்பும் போது ராஜாஜி முதலமைச்சர். அந்த படை சென்னை வந்து சேரும் பொழுது ராஜாஜி எங்க இருந்தாருன்னு தெரியல. காமராஜர் முதலமைச்சர். ஐயா நினைச்சது நடக்கும்னு சொல்லி அனுப்புறாரு. அதற்கு அடுத்த மாதமே சட்டப்பேரவையில சி சுப்பிரமணியத்தை வைத்து தீர்மானம் போட்டு குலக்கல்வி திட்டத்தை ஒழித்து கட்டுகிறார். அதற்கு பிறகு பள்ளி கல்வியை வந்து எப்படி ஊக்குவிப்பதுன்னு ஊரு ஊரா சுத்துறாரு. ஊரா ஏன் சுத்துறாரு அப்படின்னா, ஸ்கூல் எப்படி இருக்குன்னே தெரியல. மூடப்பட்ட பள்ளிக்கூடங்களை 5 வருஷம் கழிச்சு திறக்கிறாரு. திறக்கும் போது அது என்ன நிலவரத்துல இருக்குன்னு தெரியல. அப்ப பள்ளிக்கூடங்கள் இருக்கா, அது நல்லா இருக்கா, பிள்ளைங்க வர்றதுக்கு ஏத்தபடி இருக்கான்னு இவரும் பொதுக்கல்வி இயக்குனர் நேத்து சுந்தரவடிவேலும் கல்வி அமைச்சரும் தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்றாங்க. அந்த டிராவலின் விளைவாக பல்வேறு புரவலர்களை சந்திக்கிறாங்க. புரவலர்னா ஸ்பான்சர்ஸ் சந்திக்கிறாங்க. அந்த ஸ்பான்சர்ஸ் என்ன முன் வர்றாங்க, நான் இந்த ஸ்கூலுக்கு பெஞ்ச் வாங்கி தரேன், நான் இந்த ஸ்கூலுக்கு டேபிள் வாங்கி தரேன், நான் இந்த ஸ்கூலுக்கு வந்து சில மராமத்து பணிகள் பண்ணி தரேன், பில்டிங் கட்ட காசு தரேன்னு சிலர் முன் வர்றாங்க. அதை வாங்கி அந்த ஊர்களில் வந்து டெவலப் பண்றாங்க. சரி, ஒரு நாள் அசம்பிளியில் என்ன பண்றாங்க, 2 பிள்ளைங்க மயக்கம் போட்டு விழுகிறாங்க. என்னன்னு கேட்கும் பொழுது, சாப்பிடாம வர்றீங்க, 7 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர்றேன்னு சொல்லும்போது, 7 கிலோமீட்டர் கடந்து வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப புது ஸ்கூலும் தேவை, அப்படி ஸ்கூலுக்கு வரும் பொழுது பசியாரவும் வேணும். அப்ப ரெண்டுமே செய்யணும்னா என்ன பண்றது, மதிய உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வரலான்னு காமராஜர் முடிவு பண்றாரு. சுந்தரவடிவேலு டிராப்ட் பண்ண சொல்றாரு. சுந்தரவடிவேலு டிராப்ட் பண்றாரு. டிராப்ட் பண்ணதை கொண்டு போய் கல்வி துறையில இருந்து கொண்டு போய் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்குறாங்க. பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி உட்காந்துக்கிட்டு, என்ன நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செலவு இழுத்து வச்சிருவ போலயே, இப்படிலாம் கவர்மெண்ட் நடத்த முடியாதுன்னு அவங்க அவ திமுறை காட்டுறா. அவ திமுறை காட்டினவனே இவர் என்ன சொல்றாரு, இது காமராஜரே அறிவிச்ச திட்டம் அப்படின்னு சொல்றாரு. உடனே காமராஜர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சரின்னு கையெழுத்து போட்டு கேபினெட்ல போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேபினெட்டுக்கு அனுப்புறாங்க. கேபினெட்ல காமராஜர் வந்து இதை பிரசன்ட் பண்றாரு. பிரசன்ட் பண்ணும்போது கேபினெட்ல இருக்கிறவங்க, ஏன்பா சோறு போடுறது நமக்கு தேவையில்லாத வேலை, பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்தா பத்தாதா, இப்படி சோறு போட்டு பிள்ளைகளை கெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேச, உடனே காமராஜர் இது ஏன் திட்டம் அப்படின்னு சொல்லி காமராஜரே முன் வந்து அந்த திட்டத்தை தலைமையேற்றுக் கொண்டு அந்த திட்டத்துக்கு வந்து கேபினெட்ல இருந்து ஒப்புதலை வாங்குறாரு. இப்போ ஒப்புதல் வாங்கிட்டா காசு கிடையாது நம்மள்ட்ட. நம்ம என்ன பண்ணணும்னா 5 ஆண்டு திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த 5 ஆண்டு திட்டக்குழுட்ட போய் நம்ம திட்டக்குழுல போய் இதை போய் பிரசன்ட் பண்ணி காசு வாங்கிட்டு வரணும். தமிழ்நாடு எல்லா டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியும் காமராஜரும் சேர்ந்து நேரா டெல்லிக்கு போறாங்க. டெல்லியில போனா அங்க 3 அதிகாரிகள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொரு அதிகாரிகள்ட்டையும் போய் அவள்கிட்ட பூரா நம்ம பிரசன்டேஷனை போட்டு வாங்கிட்டு வரணும். அதுல பள்ளிக்கல்வித்துறை டிபார்ட்மெண்ட்ல போய் ஒன்றிய அரசாங்கத்துல போய் நிற்கும் பொழுது, நீங்க இதெல்லாம் எதுக்குங்க தேவையில்லாம சோறு போட்டு காசை கரியாக்குறீங்க, பிள்ளைகளை படிக்க வைங்க, அது பிரச்சனை இல்லை, ஆனா சோறு போடுறது தேவையில்லாத வேலை உங்களுக்கு, இது ஊருக்குள்ள நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு மொத்தம் ஒதுக்கப்பட்டதே 3 கோடியில இருந்து 5 கோடி தான். இதுல நீங்க இந்த சோறு போடுற திட்டத்தை விட்டுட்டீங்கன்னா உங்க எல்லா ஸ்கீமுக்கும் தேவையான கிராண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோறு போடுறது என் பொறுப்பு, உன்னால முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி திட்டத்துக்கு ஒப்புதல் வாங்கிட்டு வந்து காசு இல்லாம உள்ளாட்சி துறையில இருந்து அதுல இருக்கக்கூடிய பஞ்சாயத்துல இருந்து வரக்கூடிய வரியின் மூலமாக, லோக்கல்ல இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டின் மூலமாக ஸ்கூலுக்கு பாத்திரம் வாங்கி கிச்சன் கட்டி சமையலர் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஸ்கீமை செயல்படுத்தினாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து இது எல்லாத்தையும் முறைப்படுத்துறாரு. முறைப்படுத்தும் போது பேரை மாத்திக்கிறாரு. புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி பேரை வச்சுக்கிறாரு. அவ்வளவுதான் நடந்தது தவிர வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இது ஸ்கீமேட்டிக்கா மாத்தினதுல இவருக்கும் பங்கு இருக்குது. யாருக்கு, எம்ஜிஆருக்கும். இப்ப காமராஜர் இப்படி போராடி தான் காசு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. காமராஜர் யாரு, அன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ்ல யாரு பிரதமர் ஆகிறதுன்ற அளவுக்கு கைகாட்டக்கூடிய வலிமை பெற்ற ஒரு நபர், அடுத்து பிரதமர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நபர். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாகாண காங்கிரசும் காமராஜர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு காமராஜர் ஒரு அத்தாரிட்டேட்டிவான அட்டோகிராட்டிக்கான நபரா காங்கிரஸுக்குள்ள இருந்தாரு. அவருக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது அந்த அரசு. அதற்கு பிறகு அவர் போராடிதான் இதை செயல்படுத்தினார். இது இங்க. இதே மாதிரி பீகார்ல ஒரு ஸ்டோரி சொல்றேன். பீகார்ல வந்து லல்லு பிரசாத் யாதவ் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். 1990களின் இறுதி மண்டல் கமிஷன் பரிந்துரை அமல்படுத்தப்படுவதாக கையெழுத்து ஆகிவிட்டது. கையெழுத்து ஆனதற்கு பிறகு விபி சிங் கையெழுத்து போட்டாரு. லல்லு பிரசாத் யாதவ்கிட்ட போய் கேட்கிறாங்க, உங்களுடைய வாழ்நாள் போராட்டம் கையெழுத்து போட்டாங்க, அவ்வளவுதான், இனிமேல் உங்களுக்கு என்ன அரசியல்னு கேட்கிறாங்க. என்ன அரசியலா? வேலைக்கு போலான்னு சட்டம் போட்டாங்க, வேலைக்கு போறதுக்கு என் பிள்ளை படிக்கணுமே,
என் பிள்ளைய படிக்க வைக்கவே இன்னும் ஆள் இல்லாம இருக்குதே, என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கணுமே, அப்ப படிக்க வைக்க என்ன பண்றீங்க? அவர் ஊருக்குள்ள ஆய்வு செய்யறாரு. பிள்ளைங்க பூரா எங்க போகுது? மாடு மேய்க்க போகுது. ஒரே மாதிரிதான். காமராஜரும் ஒரே ஒரு பிற்படுத்தப்பட்ட பின்னணியில இருந்தா வர்றாரு, லல்லு பிரசாத்தும் ஒரு பிற்படுத்தப்பட்ட பின்னணியில இருந்தா வர்றாரு. ரெண்டுமே மோரார்லெஸ் ஈக்குவல் கம்யூனிட்டிஸ் தான். லல்லு பிரசாத் யாதவ் என்ன பண்றாரு? ஆய்வு செய்யறாரு. பிள்ளைங்க பூரா எங்க போகுது? மாடு மேய்க்க போகுது. பிள்ளைகள்கிட்ட கேட்கிறாரு, வீட்டுல கேட்கிறாரு, மாடு மேய்ச்சாதாங்க சாப்பாடு, மாட்டுக்கு என்ன வேணும் உனக்கு? மாடை மேய்ச்சலை கூட்டு போறது எதுக்கு? புல்லு திங்கிறதுக்கு. மாடுக்கு புல்லு வேணும், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டை நீ கிரவுண்ட்ல கட்டு, புல்ல நான் போடுறேன், நீ உள்ள உட்காந்து படி, முடிச்சுட்டு போகும்போது மாட்டை கூட்டிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு அவர் சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு உணவு கொடுத்து இவர் பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கிறாரு. அவரு அந்த மாட்டின் மூலமா நீ வருமானத்தை எடுத்துக்க, அந்த மாட்டுக்கு நான் சோறு போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைக்கோலின் மூலமா, அதற்கு பிறகு அதனால கடுப்பான சாதிவெறி பிராமணர்கள் தான் அவர் மேல வைக்கல்லையே ஊழல் பண்ணிட்டாருன்னு கேஸ் போட்டது. காரணம் என்ன? அவர் மாடை பூரா நீ நிப்பாட்டு, வைக்கல் நான் போடுறேன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை படிக்க வச்சாரு. அப்ப இவனுக்கு பிரச்சனை வைக்கல் போட்டது இல்ல, பிள்ளைகளை படிக்க வச்சது. அதனால அவர் மேல வைக்கல் கேஸ போட்டு அவரை இன்னைக்கு வரைக்கும் அவரை டார்ச்சர் பண்ணி பாடா படுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பிராக்மேட்டிக்கான அப்ரோச் இருக்குது, ஒரு பிராக்டிக்கலான சொல்யூஷன் ஒண்ணு இருக்குது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம நண்பர்கள் புலம்புவாங்க, வடக்குல போனோம்னா மாட்டை ஏத்துறாங்கப்பா வண்டியில அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அவன் மாட்டை எதுல ஏத்திட்டு போவான்? உனக்கு மாட்டை ஏத்திட்டு போறதுக்கு இங்க டிராக்டர் வச்சுக்கிற அளவுக்கு உனக்கு வசதி இருக்குன்னா வச்சுட்டு போவ, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அடிமாடு மாதிரி அடிச்சு விரட்டிட்டு தள்ளு தள்ளு தள்ளுன்னு நகட்டிட்டு போவ. அவன் மாட்டை வச்சே வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறான். அவனுக்கு மாட்டை நகர்த்தி கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை. அவன் என்ன பண்ணுவான்? ரயில்ல தான் ஏத்துவான். அப்ப அவனுக்கு ஏத்த விஷயங்களை அவனுக்கு செஞ்சு கொடுத்துருந்தா அவன் ரயில்ல மாட்டை ஏத்த போறான். அப்போ அவனுக்குரிய செல்வம் மாடு அப்படின்னு அவன் வச்சிருக்கும் பொழுது அதையும் பாதுகாத்துக்க உனக்கு நான் ஸ்கூலும் நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அப்ரோச் எடுக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு மாநிலமும் தன்னை வளர்த்துக்கிறதுக்கு ஒவ்வொரு மாதிரியான அப்ரோச் இருக்குது. பீகாரினுடைய சூழல் வேற, அரசியல் வேற, மக்கள் வாழ்வியல் வேற. தமிழ்நாட்டினுடைய சூழல் வேற, மக்கள் வேற, அரசியல் வேற, வாழ்வியல் வேற. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நீங்க எப்படி மேல உட்காந்துக்கிட்டு இது பண்ணுவீங்க? ஒண்ணும் இல்ல. மத்திய பிரதேசத்துல மத்திய பிரதேசமா ஜார்க்கண்டான்னு எனக்கு சரியா தெரியல, அந்த மாநிலத்துல சத்துணவுல முட்டை போடுறதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. இந்தியா முழுக்க எல்லா இடங்கள்லயும் சத்துணவு கொடுக்கறதுன்னு முடிவெடுக்கிறாங்க. முதல்ல இந்த சத்துணவுல முடிவெடுக்கும் பொழுது சத்துணவுனுடைய நோக்கம் என்ன? அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஏன் ஆரோக்கியமா இருக்கணும், ஏன் படிக்கணும், ஏன் ஸ்கூலுக்கு வரணும், இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் ஓகே ஆயிருச்சு. இது ரொம்பலாம் இல்ல, 2006 ஸ்கீம் ஓகே ஆயிருச்சு. ஸ்கூல்ல இருந்து போகும்போது பார்த்தா திடீர்னு ஒரு நாள் பிள்ளைங்க பூரா ஏதோ வயிற்ற சுத்தி இப்படி ஏதோ மூட்டையை தூக்கிட்டு போகுதுங்க. மூட்டையை தூக்கிட்டு போறீங்க? சத்துணவா? இங்க திறந்து காட்டினா அரிசி பருப்பு, அரிசியும் பருப்பையும் அரிசியாவும் பருப்பாவுமே கொண்டு போறாங்க. எங்கப்பா கொண்டு போறீங்க அப்படின்னா, இதுதான் சத்துணவு, நாங்க வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிடுவியா? நீ இங்க சாப்பிட்டு நல்லா படிக்கணுன்றதுக்காக தானே இங்க கொடுக்கறதுன்னா, ஒரு சத்துணவு கொடுக்கறதுக்கு கிச்சன் வச்சுக்கணும்னு தெரியாத அளவுக்கு ஒரு மாநிலம் வேலை பார்த்திருக்கு. முட்டை கொடுத்தா தமிழ்நாடு மொத்தமும் கொண்டாடிச்சு. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம் என்ன சொல்லுச்சு? முட்டையை கொடுக்கறதா, அசைவ உணவு கொடுக்கறதா, ஐயோ அவச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொங்குச்சு. புனிதமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்குச்சு. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான அரசியல் இருக்கு. நீ இதை எப்படி மேல உட்காந்து மேற்பார்வை பண்ணுவ? எல்லா மாநிலத்திலையும் உட்காந்துட்டு குச்சி வச்சு விரட்டுறதா உன் வேலையா? அப்போ உன்னுடைய வேலை என்ன? நிர்வாகம் சரியா நடக்குதா இல்லையா, அதற்கான பணம் சரியா போதா இல்லையான்றத கவனிப்பது மட்டும் தானே தவிர குச்சியை வச்சு விரட்டுறது இல்லை. அப்படி வேலை வாங்க முடியுமானா அப்படி முடியாது. ஒரு கம்பெனில 10 ஃபவுண்டரி இருக்கு, கீழே 10 ஃபவுண்டரி இருக்கு, அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல 10 ஃபவுண்டரி இருக்கு, இப்படி 10 ஃபவுண்டரியா ஒரு 50 ஃபவுண்டரி இருக்கு. ஒன்னொன்னு 10 பேட்ச், ஒன்னொன்னுலயும் ஒவ்வொரு வேலை நடக்குது. இது எல்லாத்தையும் ஒருத்தன் உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் மேற்பார்வை பார்க்க முடியுமா? எம்டின்னு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இந்த 50 ஃபவுண்டரியில என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியுமா? பார்க்கலாம். அப்ப என்ன பண்ணுவாங்க? 5 இதுக்கு ஒரு இன்சார்ஜ் போடுவாங்க, 10 இதுக்கு ஒரு சூப்பர்வைசர் போடுவாங்க, 2 பேட்சுக்கு ஒரு மேனேஜர் போடுவாங்க. அப்ப 4 மேனேஜர் இருப்பாங்க, எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணுவாங்க, வேலையை வாங்குவாங்க. அப்போ இதுல மேனேஜருக்கு ஒரு ரோல் இருக்கு, எம்டிக்கு ஒரு ரோல் இருக்கு. ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்றதுக்கு இவ்வளவு வேலை பார்க்கறோம் அப்படின்னா, இவ்வளவு பெரிய மக்கள் 120 கோடி மக்களை நீ எப்படி உட்கார்ந்த இடத்துல நிர்மலா சீதாராமன் ஒத்தால வச்சுக்கிட்டு நீ வேலை பார்த்துருவியா? நிர்மலா சீதாராமனால மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்டே மேனேஜ் பண்ண முடியாது. நிர்வாகம் பண்றது அப்படின்றதுல இருந்து நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு தேசமாக இது உருவாகி 70 வருஷம் தான் ஆகுது. திமுக ஆரம்பத்துல இருந்து பிரிவினவாத நோக்கம் கொண்டது. அப்போ இவங்க மாநில சுயாட்சின்னு சொல்றதே தமிழ்நாடு தனியா பிரிச்சுட்டு போகணுங்கிறது தான். அப்ப இது ஒரு பிரிவினவாத திட்டம், மக்கள் மத்தியில் இதை விதைக்கிறாங்க, வளர்க்கிறாங்க, இது ஆபத்தானது, தேசத்துக்கு எதிரானது. 2014 வரைக்கும் அப்ப மோடி பிரிவினைவாதி தானே?
ஏன்னா ஒரு மாநிலத்துக்கு சுயாட்சி வேணும்னு கேட்டிருக்கிறாரு. அப்ப ஒரு பிரிவினைவாதியா? ஒரு பிரிவினைவாதிக்கு தான் இப்ப பிரதமர் பதவி தீர்மானம் நிறைவேற்றல. சொல்றது பேசுறது கோச்சிக்கிறது வேற. ஒரு மாநிலத்துல தீர்மானத்தை நிறைவேற்றுறதுங்கிறது இந்த வாதம் இன்னைக்கு நேத்து வைக்கல. 1974 இங்க 16ஆம் தேதி ரெசல்யூஷன் கொண்டு வர்றாங்க. 29ஆம் தேதி நாடாளுமன்றத்துல திமுக உறுப்பினர் RP உலகநம்பின்றவர் சொல்றாரு, whenever we demand state autonomy, காங்கிரஸ் பீப்புள் சே, அன்றைக்கு அவங்க ஒன்றிய அரசு, say that the DMK's demand is for secession, for separation. தமிழ்நாடு அசம்பிளி recently passed a resolution urging the center to amend the constitution for establishing a truly federal setup with the full state autonomy. The resolution wanted the state to have autonomy to secure the integrity of India, to promote economic development, and to enable the state government to have close contact with the people and to function without restraint. That is the fundamental idea behind our demand for state autonomy. மாநில உரிமைக்கான எங்களுடைய கோரிக்கை என்பது இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காகவும் அனைவருக்குமான பொருளாதார வளர்ச்சியை உத்தரவாதப்படுத்துவதற்காகவும் மாநில அரசுகள் எந்த தடையுமின்றி செயல்படுவதற்காகவும் தான் கேட்கப்படுகிறது அப்படின்றத 1974 இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இந்த கிளாரிபிகேஷன் அவனுக்கு தேவையில்லை, இது அவனுக்கு நல்லாவே தெரியும். நம்மள பிரிவினைவாதின்னு சொல்றது எதனால அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்துவதற்காக இதை பேசுறாங்க. சரி, உண்மையிலே யாரு பிரிவினைவாதி? அனைவரும் வளர வேண்டும் என்று நினைப்பவன் தான் ஒருமைப்பாட்டுவாதி. ஒருத்த மட்டும் வளரணும் இன்னொருத்த வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் பிரிவினைவாதி. அல்லது ஒருத்த மட்டும் இருக்கணும் இன்னொருத்த இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் பிரிவினைவாதி. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரிஸை மொத்தமா லிஸ்ட் எடுங்க. அதுல எத்தனை ஓபிசி இருக்கிறாங்க, எத்தனை எஸ்சி இருக்கிறாங்க, எத்தனை எஸ்டி இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருக்கிறாங்கன்னு லிஸ்ட் எடுங்க. அதுல ஒரு கம்யூனிட்டி அதிகமா இருக்குன்னா மீதி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி எல்லாம் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவன் ஒருமைப்பாட்டுவாதி. மத்த எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறவன் பிரிவினைவாதியா? இது என்ன மாதிரியான லாஜிக்கு? ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பதை ஒன்றிய அரசாங்கத்தால பிராக்டிக்கலாவும் சரி தியரிட்டிக்கலாவும் சரி மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு அஃபேர்ஸை மாநிலத்துக்குன்னு ஒரு கல்வி இலாக்கா வச்சிருக்கோம், ஒன்றிய அரசுக்குன்னு ஒரு கல்வி இலாக்கா வச்சிருக்கிறோம். ரெண்டுக்கு என்ன சம்பந்தம்? ரெண்டும் இணைந்து செயல்படுவதற்கு ஏதாவது வழி இருந்தா பரவாயில்ல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய வளர்ச்சியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவருடைய வளர்ச்சியும் ஒருபோல வளர வேண்டும். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடமும் நகரத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடமும் ஒரே மாதிரி வளர முடியாது. எப்படி வளர முடியும்? நீங்க பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய கற்பித்தல் முறையும் முன்னேறிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய கற்பித்தல் முறையும் வேறு வேற இருக்கு. ஒரே அரசு பள்ளிக்கூடம் தாங்க, தமிழ்நாடு முழுக்க அரசாங்கம் நிர்வகிக்கக்கூடிய அரசு பள்ளிகள். மதுரை மாவட்டம் திருமங்கலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எஸ்என்னம்பட்டியில இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடமும் சென்னையில இருக்கக்கூடிய கேகேநகர்ல இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு அரசு ஆரம்ப பள்ளிக்கூடமும் ஒரே மாதிரி பாடம் சொல்லி கொடுக்க முடியுமா? ஒரே மாதிரியான கற்பித்தல் முறையை பின்பற்ற முடியுமா? முடியாது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் அவங்களை கேர்டேக் பண்ண முடியும். அப்ப அதை தாண்டி இன்னொன்னு இருக்குது இல்ல, இங்க பெற்றோர்கள் கேர் எடுத்துக்கிற மாதிரி அங்க பெற்றோர்கள் கேர் எடுத்துக்க முடியாது. அவங்க தோட்டத்துக்கு போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, பிள்ளைகளும் சேர்ந்த தோட்டத்துக்கு அப்பனுக்கு சோறு கொண்டு போறேன் ஸ்கூலு கொண்டு போறேன்னு போறாங்க. இல்ல, நம்ம ஊர்லயுமே கிராமங்கள்ல அப்படி பார்க்க முடியும். லீவு நாட்கள்ல வேலைக்கு போறது அல்லது சாயங்காலத்துக்கு மேல ஒன்னும் இல்ல, ரொம்ப முன்னாடி எல்லாம் இல்ல, நம்ம அம்மா அப்பா படிச்ச காலத்துல கேட்டு பாருங்க, தீப்பெட்டி எடுக்கிறது. இது சவுத் தமிழ்நாட்டுல ஒரு எல்லா வீட்லயும் அந்த அடுக்கு ஒண்ணு இருக்கும். அதுல தீப்பெட்டி அடுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சிலர் மருந்து கட்டுவாங்க, சிலர் பெட்டியில பசதடவை பூட்டுவாங்க. இப்ப எதுவும் தேவையில்லை, இப்ப எல்லாம் மிஷின் ஆயிடுச்சு. இப்ப யாரும் அந்த வேலைக்கு போறது இல்லை. முந்தி வீட்டுக்கு விறகு தேவை அல்லது விற்கிறதுக்கு விறகு தேவை. உடனே என்ன பண்ணுவாங்க, காமராஜர் தான் அப்ப என்ன பண்ணாரு, தமிழ்நாடு முழுக்க ஹெலிகாப்டரை வச்சுக்கிட்டு கருவேல விதையை தூவி விட்டாரு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, தமிழ்நாடு முழுக்க பல ஆர்வலர்கள் கருவேல விதையை அகற்ற வேண்டும், பலர் சதி செய்கிறார்கள். யாரு? காமராஜரா சதி பண்ணாரு? அவர் பாவம் நல்ல நோக்கத்துல விதைச்சு விட்டாரு. அதுல இவ்வளவு கொடுமை சேரும்னு யாரு கண்டா? அவர் விதைச்சு விட்டு போயிட்டாரு. எல்லாத்தையும் போய் வெட்டுவாங்க, கருவ மரத்தை வெட்டி அந்த விறகை அடுக்கி அதை சுள்ளி உடைச்சு வீட்டுக்கு சுள்ளிகளை வச்சுக்கிட்டு விறகுகளை கடையில கொடுத்து கறி கடைக்கு கொடுத்து வியாபாரம் பண்ணி இப்படி வேலை பார்ப்பாங்க. இப்ப யாரும் அந்த வேலை பாக்குறா? இப்ப அதை பாக்குறது இல்லை. முந்தி மாடு மேய்க்கிறதுக்கு போறது அப்படின்றதே ஒரு வேலையா இருக்கும். காலையில வெள்ளனையா எந்திரிச்சு பாலை கறந்த உடனே மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போய் வீட்டுக்கு கட்டிட்டு தான் அவன் பள்ளிக்கூடத்துக்கே போக முடியும். இன்னைக்கு அப்படி அவனாவது கட்ட போறானா? கிடையாது. போயிட்டு வந்த பிறகு புல்லருக்கு வேற போனோங்கிறது அது ஒரு வேலை. புல்லருக்க போயிட்டு திருப்பி போடணும், இவ்வளவு வேலை இருக்கும். இன்னைக்கு யார் அந்த வேலையை பாக்குறா? பாக்குறது இல்லையில. அப்ப மாறி இருக்குல்ல. எப்படி மாறிச்சு? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பொருளாதார தேவைகளின் காரணமாக மாறியது. அதே போல உத்தரப்பிரதேசத்துக்கு சில பொருளாதார தேவைகள் இருக்கு, அது ஒரு மாதிரி மாறும். எல்லாரும் ஒரே நிலையில வாழ்றது இல்ல அப்படின்ற அந்த அடிப்படையில இருந்து தான் நாம் இந்த கேள்வியை கேட்கிறோம். ஆனா ஏற்கனவே ராஜமன்னர் குழு அறிக்கைன்னு ஒண்ணு வந்தாச்சு, அதுல எல்லாமே டீட்டெயிலா இருக்குது. அதுல இப்ப என்ன சொல்றாங்க, 356, 357, 325 இதெல்லாம் நீக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் IAS IPS அதிகாரிகள்ங்கிறது ஒன்றிய அரசு நியமிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நாங்களே அதுக்குரிய தேர்வை வச்சு நாங்களே தேர்வு செஞ்சுக்குவோம்.
அப்பதான் உள்ளூர் பிரச்சனைகள் குறித்து அவனுக்கு புரிதல் இருக்கும். வெளியூர்காரனுக்கு மொழியும் தெரியல, இல்லை கல்ச்சரும் தெரியல அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நிதி நிர்வாகம், வரியை வந்து நாங்களே ஒரு வசூல் பண்ணி நாங்க வந்து நிர்வாகம் பண்ணிக்கிறோம். மத்தியத்துக்கு தனியாக நிதித்துறை, மாநிலத்துக்கு தனியாக நிதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்வியை மாநிலத்துக்கு கொண்டு வரணும், ஆளுநர் வேண்டாம். இவ்வளோ டீட்டெயிலாக ஏற்கனவே ஒன்று இருக்கும்போது மீண்டும் மறுபடியும் குரியன் தலைமையில ஒரு ஆய்வுக்குழு அப்படின்னு போறது அவசியமான ஒரு கேள்வி வருது. காரணம் என்னன்னா, இப்ப நம்ம சொன்ன இது இவ்வளவு சட்டப்பிரிவுகள்லையும் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. பல தீர்ப்புகள் அரசியலமைப்பு சட்ட அமர்வுகளின் மூலமாக மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு 356 இப்ப எந்த மாநிலத்தின் மீதும் அவ்வளவு சுலபமாக பயன்படுத்தி விட முடியாது, பொம்மை வழக்குக்கு பிறகு. அப்ப 356 பத்தி இன்னைக்கு நம்ம அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. 356 ஆட்டோமேட்டிக்கா உதிர்ந்து போகும் அப்படின்றதுதான் யதார்த்தம். அல்லது வந்து அதை இனிமேல் முன்பளவுக்கு கொடுங்கோன்மை தன்மையோடு பயன்படுத்த முடியாதுன்னு அதனுடைய கொம்பை முறித்து விட்டது உச்சநீதிமன்றம். அப்போ அது முடிந்த கதை. அதற்கு அடுத்து IAS IPS நியமனம்ன்றது, ராஜமன்னார் குழு வந்து இதை பரிந்துரை எழுதிய போது IAS IPS நியமனங்கள்ல வந்து அப்ப வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரியோ அல்லது மற்றதோ எல்லாமே வந்து வெவ்வேறு வகையான நியமனங்கள். ஒன்னு நேரடி நியமனங்கள் இருந்தது, இன்னொன்னு வந்து IAS IPS தேர்வுகளின் மூலமாக நியமிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். ஆனா எங்கேயுமே வந்து லேட்டரல் என்ட்ரி அப்படின்றது அப்ப கிடையாது. லேட்டரல் என்ட்ரி எப்ப வருது? இப்ப வருது. 1974 லேட்டரல் என்ட்ரி கிடையாது. ஒரு நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணி இந்த வேலைக்கு சேர்ந்துக்கலான்ற முறை அப்போது கிடையாது. ஆனா இப்போ அது இருக்கு. அப்ப அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. நாம எதை எதிர்க்கிறோம் அப்படின்றத மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஒன்றும் இல்லை, முந்தி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அதாவது கோல்டு வார் போயிட்டு இருந்த சமயத்துல அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு எதிராக வந்து அங்கங்க சில ஏவுகணைகளை வச்சிருக்கு. அதே போல ரஷ்யாவும் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக சில ஏவுகணைகளை வச்சிருக்கு. பட்டனை தட்டினா அட்டி வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. கியூபால வந்து இந்த பிரச்சனைகள் இருந்தது, ஜப்பான்ல சில பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் வேற. இன்னைக்கும் அதே இடத்துல நிப்பாட்டி அதே அழிவை நிகழ்த்த முடியுமா? சர்வதேச அரசியல் சூழல் மாறிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு 3 மாசம் முன்னாடி சுகர் டெஸ்ட் பண்றோம். 3 மாசத்துக்கு பிறகு டாக்டர் மறுபடியும் செக்கப்புக்கு வர சொல்றாரு. செக்கப்புக்கு போனோம்னா 3 மாசம் முன்னாடி நான் சுகர் செக் பண்ணிட்டேன் டாக்டர்னு சொல்லிட்டு 3 மாசம் பழைய ரிப்போர்ட்டை கொண்டு போய் காட்ட முடியுமா? முடியாது. இன்னைக்கு என்ன சுகர் லெவல் அப்படின்றத டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, ஃபாஸ்டிங் சுகர் என்ன, இது என்னன்றதை டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவார். அப்போ மறுபடியும் ஆய்வு செய்ய வேண்டிய தேவை நமக்கு வந்திருக்குது. இதே பல்வேறு விஷயங்கள், ஆளுநர் தொடர்பான விஷயத்தை எடுத்துங்க. இந்த தீர்மானத்தை 20 நாளைக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்திருந்தோம்னா ஆளுநர் குறித்தான விவாதம் வேற. இன்னைக்கு ஆளுநர் குறித்தான விவாதம் வேற இல்ல. இந்த சட்ட தீர்ப்பை ஒட்டி ஆளுநர்கள் எப்படி செயல்பட போறாங்க அப்படின்றத வந்து இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதே போல அன்றைக்கு ஆளுநர்கள் அரசியல் கருத்துக்களை பேசல. இன்னைக்கு ஆளுநர்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கத்துறாங்க. திடீர்னு அம்பேத்கர் பேரை சொல்லிட்டு கூப்பாடு போடுறாங்க. ஒரே கதறல் சத்தமா இருக்கு. அப்ப இதையெல்லாம் அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. குடியரசுத் தலைவர் ஓர்வுக்காக காத்திருத்தல் அப்படின்றதுல வந்து ராஜமன்னார் குழுவினுடைய நிலைப்பாடு ஒண்ணு. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வேற தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அப்ப இதையும் கன்சிடர் பண்ணி நம்ம மாற்றி அமைக்க வேண்டி இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் பல திருத்தங்களை சந்தித்திருக்கிறது. 74 வந்து நம்ம கொண்டு வரும்போது 41 திருத்தங்கள் தான் நடைபெற்று இருந்தது என்று நினைக்கிறேன். இப்ப 110க்கும் மேல போயிட்டோம். அப்ப அதற்கு பிறகு 60க்கும் மேற்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் நடைபெற்று இருக்கிறது. அப்ப அந்த திருத்தங்கள் நமக்கு ஏற்ற வகையில் நடந்திருக்கிறதா அல்லது நமக்கு முரணான வகையில் நடந்திருக்கிறதா? முரணான வகையில நடந்த ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, எஜுகேஷனலி அண்ட் சோசியலி பேக்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைவு நம்ம வச்சிருந்தோம். இன்னைக்கு அதுல என்ன பண்ணிட்டாங்க, எக்கனாமிக்கலின்றத சேர்த்து இருக்கிறாங்க. இப்ப இந்த எக்கனாமிக்கலியை நீக்கிறதுக்கு நம்ம இந்த தீர்மானத்துல சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்ப மறுபடியும் ஆய்வு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அதைத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு முன்னின்று செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமானது. கலைஞரிடமிருந்து இப்போது இருக்கக்கூடிய இந்த அப்ரோச் வந்து ரொம்ப முக்கியமானது. கலைஞர் காலத்துல வந்து அவர் கேட்டபோது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு அனாலிசிஸ் அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி உலகமே ஆய்வு செஞ்சு சொல்லிடுச்சு. கிறிஸ்டோபர் ஜாஃபர்ல இருந்து, ரொமிலா தாப்பர்ல இருந்து அவ்வளவு பேர் வந்து, பாலி நரிமன்ல இருந்து அவ்வளவு பேர் அரசியலமைப்பு சட்டத்தை அக்கு வேற ஆணி வேறாக பிரிச்சு போட்டு இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு அவ்வளவு ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. அன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. 1974 யாராவது ஆய்வு செஞ்சாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நம்ம வந்து யூனிவர்சிட்டியா சுத்தணும். சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ் கிடையாது, சென்ட்ரலைஸ்டு லைப்ரரி கிடையாது. ஒவ்வொரு இடமா சுட்டி தேடி அலையணும். அவ்வளவு நெருக்கடிகளோட 2 ஆண்டுகள்ல அவங்க அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க. இன்னைக்கு பார்வை மாறி இருக்கிறது, நவீனம் அடைந்திருக்கிறோம், உலகமயமாக்கல் நடைபெற்று இருக்கிறது, பொருளாதார கொள்கைகள் முற்றிலுமாக மாறி இருக்கிறது. இந்த மாறுபட்ட பொருளாதார கொள்கைகளுக்கு உகந்த வகையில் இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அரசியல்
சட்ட செயல்பாடுகள் இருக்கிறதா அப்படின்றத ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. மத்திய மாநில உறவுகள் குறித்து தான் இதுல முக்கியமா பண்றோம். முன்னாடி 2 வருஷம் ஆய்வு செஞ்சு அதை மறுபடியும் அதை பரிசீலிக்கிறதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கிட்டு அப்படி செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் ப்ராசஸ். இப்போ 6 மாசத்துல அறிக்கை சமர்ப்பிக்க போறாங்க. இடைக்கால அறிக்கை 6 மாசத்துல இன்ட்ரிம் ரிப்போர்ட், 2 வருஷத்துல முழுமையான அறிக்கை. முழுமையான அறிக்கை தாக்கல் செய்வதற்கு நம்மிடம் போதுமான கால அவகாசம் இருக்கிறது. 6 மாசத்துல இடைக்கால அறிக்கை தான் கேட்டிருக்காங்க. இடைக்கால அறிக்கைன்றது என்னன்னா, ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் கொடுக்குற மாதிரி அதுல வந்து முதல்நிலை அறிக்கை கொடுங்க. ஒரு என்கொயரி நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவோம்ல. எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, தேர்தலுக்கு முன்னாடி இந்த அறிக்கை வந்துடும், அதை வச்சுட்டு இவங்க அரசியல் செய்யலாம்னு பாக்குறாங்க. மத்திய அரசோட எப்பெல்லாம் முரண்பாடு வருதோ ஏன் செய்யக்கூடாது? ஏன் அரசியல் செய்யக்கூடாது? இதை வச்சு ஏன் அரசியல் செய்யக்கூடாது? மக்களுக்கான நல்லதை பேசி அரசியல் செய்யறதுக்கு தானங்க ஒரு அரசியல் கட்சியோட வேலை. அப்போ ஒரு அரசியல் கட்சி தேர்தல் நேரத்துல கூட நல்ல விஷயங்களை பேசக்கூடாதா? சரி, இது இன்னைக்கு திடீர்னு பேசுறாங்களா? இல்லையே, ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து தொடர்ந்து பேசுறாங்க. ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க, ஆளுநர் இவ்வளவு மசோதாக்களை பெண்டிங்ல போடாம இருந்திருந்தால், குடியரசுத் தலைவர் நீட் மசோதாவை திரும்பி அனுப்பாமல் இருந்திருந்தால், ஜிஎஸ்டியை இவ்வளவு கொடூரமாக அமல்படுத்தாமல் இருந்திருந்தால், டிமானிட்டைசேஷன் வராமல் இருந்திருந்தால், கோவிட் போன்ற கொடூரங்கள் நடக்காமல் இருந்திருந்தால், நிர்மலா சீதாராமன் போன்ற பேரழிவுகள் இந்தியாவுக்கு வராமல் இருந்திருந்தால், இந்த பிரச்சனையை நம்ம பேசியிருக்க வாய்ப்பே இல்லையே. பிஜேபி வர்சஸ் டிஎம்கே, ஒன்றிய அரசு வர்சஸ் தமிழ்நாடு, இப்படியே வந்து பிரச்சனையில கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால பிற கட்சிகளுக்கு ரோலே இல்லாம பண்ணிடுறாங்க. அதிமுகவுக்கு ரோல் இல்லாம பண்ணிடுறாங்க. அப்போ பிஜேபி வளர்வதற்கு உங்க சைட்ல வந்து உதவி செய்யறாங்க அப்படின்னு தொடர்ந்து இப்போ நாம் தமிழர்ல சொல்றாங்க, டிவிகே சொல்றாங்க, ஏடிஎம்கே கூட சொல்றாங்க. பாத்தீங்கன்னா பிஜேபி காரங்க தான் பதில் சொல்றாங்க. எல்லாத்திலயும் பிஜேபி வர்சஸ் டிஎம்கேன்னு மொத்தமா கொண்டு போறதுனால இது பிஜேபி வளர்ச்சிக்கு உதவுது மறைமுகமா, வேற எல்லாருடைய ரோலையும் இல்லாம பண்ணிட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் வருது. பாஜகவோட போய் கூட்டணி வச்சுட்டு அதிமுக தன்னைத்தானே கரைச்சுக்கிட்டதை விட ஸ்டாலின் கரைக்கணும்னு ஆசைப்படுறாரா? அதிமுக தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு சொல்றாங்க. நாங்களும் மாநில உரிமைக்கு பாடுபடுறோம்னு சொல்றாங்க. அவங்க ஆட்சியில இருக்கும்போது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, ஆட்சியில இல்லைன்னா வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஆட்சியில இருக்கும் பொழுது எம்ஜிஆர் வந்து ராமகிருஷ்ண ஹெக்டே, கர்நாடகா, என்டி ராமாராவ் இவங்களெல்லாம் கூப்பிட்டு மாநில சுயாட்சியை நம்ம ஆய்வு செய்வோம்னு கூட்டம் நடத்துவாரு. நடத்தி என்ன செய்வாரு? ஒன்னும் செய்ய மாட்டாரு. அவர் பாட்டுக்கு ராமவரம் தோட்டத்துல தூங்க போயிடுவாரு. ஜெயலலிதா கடைசியில சில மாதங்கள்ல வந்து அவங்களுடைய முடிவுகள் வந்து சில சட்ட இறையாண்மையை பாதுகாப்பது அப்படின்ற இடத்துல இருந்து அவங்க செயல்பட்டாங்க. உதாரணத்துக்கு நீட்டுக்கு ஒப்புதல் கொடுக்க மறுத்தது, ஜிஎஸ்டியை ஏற்றுக்கொள்ள மறுத்தது, உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட மறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து எதிர்த்து நின்றதன் மூலமாக தனக்குன்னு ஒரு மாநில உரிமை போராளி ஸ்டேட்டஸா அவங்க பெற்றுக்கொள்ள முயற்சியாவது செய்தாங்க. எம்ஜிஆர் அந்த முயற்சி கூட செய்யல. எம்ஜிஆர் வந்து சில கூட்டங்களை நடத்தினார், சில அறிக்கைகளை வெளியிட்டாரே தவிர வேற எதுவுமே செய்யல. அவருடைய கட்சியோட கேரக்டரே என்னன்னா, 1974 இந்த தீர்மானம் கொண்டு வந்த போது எம்ஜிஆர் அவையில் இல்லை. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவையில். எம்ஜிஆர் ஏன் இல்லைன்றது எனக்கு உண்மையிலேயே காரணம் தெரியல, வேற ஏதாவது காரணங்களா கூட இருக்கலாம். பெரும்பாலும் ஷூட்டிங்க்கு போறதுனால வரமாட்டார் அவரு. அது ஷூட்டிங்கா அல்லது வந்து உடல்நிலை பிரச்சனையா அது எனக்கு தெரியல, உண்மையிலே தெரியல சீரியஸா. ஆனா உள்ள இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா மாநில சுயாட்சியை கேட்கல, மாநில உரிமை தான் கேட்டாரு. மாநில சுயாட்சின்றத கலைஞர் சும்மா இவர் பொய் சொல்றாரே தவிர அண்ணா மாநில சுயாட்சி கேட்கல. அப்போ தான் சொல்றாங்க, கடைசி வரைக்கும் அண்ணா வந்து இருந்திருக்கிறாரு, ஒரு காலமும் ஒரு மாநில சுயாட்சி பத்தி பேசினதே இல்லைன்னு சொல்றாங்க. ஆர்பி உதயகுமார் சொல்லுவாரு. இதுதான் அதிமுகவுடைய தலைவர்களுடைய கிளாஸ் கேரக்டர். அவங்க என்றைக்குமே வந்து இந்த விவகாரத்தை பற்றிய ஆழத்தையும் அகலத்தையும் புரிந்து கொண்டவர்களாக பேசியதும் கிடையாது, செயல்பட்டதும் கிடையாது. ஜெயலலிதா வந்து ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரல். ஒரு சின்ன குழந்தை, அம்மா உங்களுக்கு பெட் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு பெட் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச பெட்ஸ் வந்து டாக்ஸ், நான் இப்போவும் நிறைய வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போட்டு நிறைய பேர் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்கன்னு எனக்கு இடையில புரியாம கூட இருந்தது. ஆனா இதையெல்லாம் பார்க்கும் பொழுது புரியுது எதனால அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்றத வந்து. அப்ப அவங்க வந்து யாரு பிஸ்கட் போடுறாங்களோ அந்த பக்கம் பேசுறது அப்படின்றதுதான் வந்து அவங்களுடைய தலைவர்களுடைய கிளாஸ் கேரக்டராகவே இருந்திருக்கிறது. அதை அவங்க தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி காலத்துலதான் வந்து, ஓ பன்னீர்செல்வம் காலத்துலதான் வந்து உதயமின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டாங்க, நீட் தேர்வு கையெழுத்து போட்டாங்க, ஜிஎஸ்டி மசோதாவுக்கு கையெழுத்து போட்டாங்க. இப்படி ஒன்னொன்றும் எழுத்து போட்டு ஏற்றுக்கொண்டது இவர்கள் தான். ஏன் மாஃபா பாண்டியராஜன் சட்டமன்றத்திலே அண்ணா மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாருன்னு பொய் சொன்னாருங்க. இந்த பச்சை பொய்களை பேசியவர்கள் இன்றைக்கு அண்ணா மாநில சுயாட்சி கேட்கலன்னு சொல்றதுல வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமும் கிடையாது. அன்னைக்கு இன்னும் ரொம்ப அதிகமா போய் என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு அதிமுக எப்படி சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறதோ, ஜெயலலிதா எப்படி மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக இருந்தாரோ, அதே ஜெயலலிதா எப்படி ராமர் கோயிலை கட்டுகிறேன் என்ற பெயரில் பாபர் மசூதியை இடிப்பதற்கு செங்கல் கொடுத்து ஆள் அனுப்பினாரோ,
அதே போலத்தான் இன்றைக்கும் சிறுபான்மையினருக்கு எதிராக தொடர்ந்து இவர்கள் பேசுகிறார்கள். 74லயும் தான் பேசுனாங்க. என்ன தெரியுமா பேசுனாங்க? அன்றைக்கு ஐயுஎம்எல் வந்து திமுக கூட்டணி, அப்துல் லத்தீப் மாதிரியான பல உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில இருக்கிறாங்க. அவங்க பேசும் பொழுது மாநில உரிமை பிரச்சனைகளை பேசி மாநில சுயாட்சி தீர்மானத்தை ஆதரிச்சு பேசுறாங்க. பேசின போது அன்றைய அதிமுக உறுப்பினர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? நீங்க நாட்டையே பிரிச்சவங்களாச்சே, இந்த தீர்மானத்தை நீங்க ஆதரிக்கும் போதே இது எப்படிப்பட்ட தீர்மானம் எங்களுக்கு தெரியாதான்னு பேசினாங்க. பேராசிரியரும் கலைஞரும் நின்னு போராடி அதிமுக உறுப்பினர்களை வாயடைக்க வைத்தார்கள். இதுதான் அன்னைக்கு நிலவரம். இன்னைக்கு என்ன நடக்குது? சிஏஎன்ஆர்சி ஆதரிச்சுட்டு வருவாரு, அவங்க செங்கலா உடைக்கிறதுக்கு வந்து கரசேவர்களை ஆள் அனுப்பி விடுவாங்க, மதமாற்ற தடை சட்டம் போடுவாங்க. இன்னைக்கு வந்து இவர் வந்து அதே பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு இவர் நிப்பாரு. கூட இருந்த எஸ்டிபியும் இப்ப போயிடுச்சு. அப்ப இவங்களுடைய கேரக்டர் என்ன? சிறுபான்மையினர் எதிர்ப்பு அப்படின்றது. சிறுபான்மையினர் எதிர்ப்புணர்வு கொண்ட ஒருத்தனால எந்த காலத்திலும் உரிமையை பற்றி பேசவே முடியாது. அன்றைக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சிபிஎம் அதை எதிர்த்தது. அப்ப கேடிகே தங்கமணி அதனுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்தாரு. அவர் கடுமையாக எதிர்க்கிறார். காங்கிரஸ் எதிர்க்கிறது. காங்கிரஸ் எதிர்த்ததற்கு ஒரு பின்னணி இருக்கு. என்னன்னா, அவங்க வந்து சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து ரொம்ப பக்கத்துல 47ல இருந்து ரொம்ப அருகாமையில இருக்கக்கூடிய, ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டுதான் 74. அப்ப இதுல வந்து காங்கிரஸுக்கு ஒரு என்னன்னா, ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்குவதில் வந்து இதெல்லாம் சிக்கலை ஏற்படுத்தும் போன்ற பயம் வந்து காங்கிரஸுக்கு இருக்கிறது. அதுல இருந்து அவங்க எதிர்க்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அதை எதிர்க்கிறது. இன்றைக்கு என்ன மாறி இருக்குன்னு பாருங்க. அதே காங்கிரஸ் கட்சி கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றி வேண்டி 2019லயும் 2024லயும் தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க. நீட் தேர்விலிருந்து வேண்டுகின்ற மாநிலங்களுக்கு விலக்களிப்பேன்னு 2019 சொன்ன ராகுல் காந்தி கல்வியை மாநில பட்டியலுக்கே முழுமையாக ஒதுக்கி தருவேன் 2024 டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வராரு. அப்ப இது வந்து கிராஜுவல் டிரான்ஸ்பர்மேஷன். உணர்ச்சி வசப்பட்ட அவர் பேசுற பேச்சுக்கள் அல்ல. ரொம்ப கிராஜுவலா அவங்க வந்து நகர்ந்து வர்றாங்க. மாநிலங்கள் உரிமையோடு இருந்தால் தான் இந்தியா ஒன்றுபட்டு இருக்க முடியும். மாநிலங்கள் உரிமைகளோடு இருந்தால் தான் இந்தியா வந்து ஒரு பெரிய சிவில் வார தவிர்க்க முடியும்னு அடிப்படை புரியல அவங்களுக்கு வந்திருக்கிறது. இது பிஜேபிக்கு புரியல. இப்ப என்ன நடக்கும்? உத்தரப்பிரதேசமும் நம்மளுக்கும் பகை நடக்கும், பீகாருக்கும் நம்மளுக்கும் பகையாகும், ஜார்க்கண்டுக்கும் நமக்கும் பகையாகும், குஜராத்துக்கும் நமக்கும் பகையாகும். இந்த பகை இங்கு வரக்கூடிய லேபர்ஸ் மேல ரிஃப்ளெக்ட் ஆகாதுன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. மக்கள் எப்போதும் உணர்ச்சி வசப்பட்டவர்களா இருப்பாங்க. உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சிலர் தூண்டுதலின் பேர்ல ஏதோ ஒரு தவறு நடக்கிறது அப்படின்னா அது எப்பேற்பட்ட பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்தியாவை கொண்டு போய் சேர்க்கும். இதை புரிந்து கொண்டாவது இதை செய்யணும்ல. இதை ராகுல் காந்தி புரிஞ்சிட்டு இருக்கிறார், இன்னைக்கு மாறி வந்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி இதை புரிந்து கொண்டது இன்றைக்கு மாறி இருக்கிறது. அன்றைக்கு ஃபார்வர்டு பிளாக் கட்சி திமுகவை ஆதரித்தது. இன்றைக்கும் திமுகவோட தான் ஃபார்வர்டு பிளாக் கட்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அதிமுக மட்டும்தான் இதுல ஆட்மேன் அவுட். அப்ப நம்ம அதிமுகவை கேன்சல் அவுட் பண்ணல. அவங்க என்னைக்குமே கேன்சல் அவுட் பண்ணி தன்னைத்தானே கேன்சல் பண்ணி தான் அவங்க நின்று இருக்கிறாங்க. நான் என்றைக்கும் மக்கள் உரிமைக்காக பேசுவோம் அல்ல அப்படின்றதா அவங்களுடைய நிலைப்பாடாக இருந்திருக்கிறதே தவிர என்றைக்கும் உரிமை குரலை எழுப்பியது அதிமுகவுடைய வரலாற்றிலேயே கிடையாது. இவ்வளவு துரோக வரலாறை சுமந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்கிறதுன்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய மோசடித்தனம். இது எப்படி இருக்குன்னா, ஊருக்குள்ள 10 திருடை இல்லாம போலீஸுக்கு என்ன வேலை? இந்த 4 போலீஸும் நல்லா இருந்த ஊருன்னு ஒரு படம் இருக்கும். அதுல ஊர்ல திருடனே இருக்க மாட்டாங்க. உடனே போலீஸ் என்ன பண்ணும், நம்ம திருடனை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருடனை உருவாக்குற வேலை பார்க்கும். கடைசியில பார்த்தா தீவிரவாதிகள் உள்ள வந்து ஊரே வெடிகுண்டு சத்தமாயி கடைசியில வந்து 144 தடை உத்தரவு போடுற அளவுக்கு அந்த ஊரு போய் நின்றோம். இப்ப அந்த மாதிரி வந்து அதிமுகவை பாதுகாக்க வேண்டியது திமுகவோட வேலையா? ஆனாலும் திமுக அதை செய்யுது. அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, கொஞ்சமாவது நில்லுங்க. இவ்வளவு எதிர்ப்புணர்வோடு நீங்கள் இருந்தாலும் கூட குறைந்தபட்ச ஆட்சிக்கு வரும்போது வாக்கரசியல் கருதியாவது ஏதோ சில நல்ல விஷயங்களை உங்களால செய்ய முடியும். ஏன்னா பெரியார காட்டி உன்னை மிரட்ட முடியும், பிஜேபியை மிரட்ட முடியாது, நீ அந்த வேலையை பாருன்னு போன நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து ஸ்டாலின் புலம்பிக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒத்துவராவிட்டால் நாம் என்ன செய்வது? அப்ப இவங்களை பாதுகாக்க வேண்டியது திமுகவோட வேலையா? திமுக கொள்கை அரசியலை மிக தீவிரமாக எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சண்டே 74ல இந்த தீவிரமான அரசியல் போக்க நீர்த்து போக வைத்தது எம்ஜிஆர். 74க்கு பிறகு ஏன் இது நடக்கல? நீங்க 74க்கு பிறகு யோசிச்சு பாருங்க. 76ல ஆட்சி கலைப்பு, அதற்கு பிறகு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி, 2 வருஷத்துல ஆட்சி போயிருது, மறுபடியும் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் மீண்டும் ஆட்சி. அப்போ கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல ஆட்சியிலே இல்ல. ஒரு 17 வருஷமா தொடர்ந்து ஆட்சியில இருக்க முடியாம திணற நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு கட்சி. யாரால தள்ளப்பட்டது? சரி, தள்ளப்பட்டது ஓகே. அப்ப எம்ஜிஆர் பண்ண அரசியல் என்ன? எம்ஜிஆர் இந்த அரசியலை முன்னெடுத்து சென்றாரா? இந்த கொள்கை அரசியலை முன்னெடுத்து சென்றாரா? தன்னை வள்ளலா காட்டிக்கிறதுக்கு அவர் சில வேலைகளை செய்து கொண்டிருந்தாரே தவிர
கொள்கை அரசியலை முன்னெடுப்பதற்கு அவர் எந்த செயலும் செய்யவில்லை. இவ்வளவு ஆலைகள் இருக்கு, தொழிற்சாலைகள் இருக்கு, இவ்வளவு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருக்கு, இங்க இவ்வளவு லேபர் இருக்கிறாங்க. இந்த லேபர் இன்டென்ஸான ஒரு மாவட்டத்துல ஏன் தொழிற்சங்கங்கள் இல்லை? ஏன் அவ்வளவு வேகமாக வேலை பார்க்க முடியல? இருந்தது ஒரு காலத்தில். எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு என்ன நடந்ததுன்றத லோக்கல்ல இருக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் சொல்லுவார். எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல அவங்க லோக்கல் என்ன நடந்தது அப்படின்றது. அப்போ எம்ஜிஆர் கொள்கை ரீதியாக நடந்து கொண்டிருந்த விவாதங்களை எல்லாம் தெருச்சண்டைக்கு இழுத்து விட்டார். என்ன தெருச்சண்டைக்கு இழுத்து விட்டாரு? பக்கத்துல கடை வச்சிருந்த 2 பேர் திமுக காரன், ஒருத்தன் அதிமுக காரனாவும் ஒருத்தன் திமுக காரனாவும் மாறிட்டான். கறிக்கடை சண்டையாகவும் டீக்கடை சண்டையாகவும் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரே கம்பெனி லெவல் ஆகக்கூடிய 2 எம்ப்ளாயிஸ் கடையில் இருக்கிற சண்டையாகவும் அந்த சண்டையை மாத்தி காங்கிரஸை ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுத்தது எம்ஜிஆர். அதே நேரத்துல திமுக காங்கிரஸை அழுத்தி டீலிமிட்டேஷன்ல இருந்து விலக்கு பெற்றது, பிஜேபி அழுத்தி டீலிமிட்டேஷன்ல இருந்து விலக்கு பெற்றது. இப்படி தொடர்ந்து போராட்டங்களை சட்ட ரீதியாகவும் அரசியலமைப்பு சட்ட ரீதியாகவும் திமுக முன்னெடுத்துக் கொண்டே வந்திருக்கிறது. அதிமுக என்ன சாதித்து கிழித்தது அப்படின்றத அதிமுக சொல்லணும்ல. நான் மாநில உரிமைக்காக என்ன செய்தேன் அப்படின்றத சொல்லணும்ல. திமுக ஏதாவது ஒண்ணு செய்யுது அப்படின்னா அதுல இவங்க பிளேயர் சொல்லி போட்டுக்கிறத அவங்க வேலை. பாத்தியா இது நான் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறத தவிர இவங்களுக்கு வேற என்ன வேலை இருந்தது? ஏதாவது ஒரு திட்டம், தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கியமான திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பேசி இருப்பாரா கடந்த காலத்திலே? இப்பயோ எதையும் பேசுவதற்கு தயாரில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமான உரிமையை தமிழ்நாடு அரசு பேசிக் கொண்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி இருக்கிறாரு. குஜராத்ல இருந்து நார்த் ஈஸ்ட் வரைக்கும், காஷ்மீர்ல இருந்து கேரளா வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன முன்னிலைப்படுத்திக்கல, உங்க எல்லாரையும் முன்னிலைப்படுத்துறேன், எல்லாரும் வாங்க இந்த போராட்டத்துல ஒன்னா நிப்போம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த போராட்டத்திற்கு அழைக்கின்ற தைரியம் இன்றைக்கு தமிழ்நாட்டு தலைவராக ஸ்டாலின் மட்டும்தான் இருக்கிறது. இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான தகுதியோ அல்லது இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான அரசியல் முகமோ வேறு மாநிலத்தை சேர்ந்த யாருக்கும் இல்லை. ஆனா அவ்வளவு பேர் ஸ்டாலின் குரலை பின்பற்றுகிறார்கள். அகிலேஷ் யாதவ் பேசுறாரு. அது கால சூழலுக்கு ஏற்ற ஒரு கேள்வி நினைக்கிறது. அன்றைக்கு காங்கிரஸ் ரொம்ப பலமா இருந்தது, அகில இந்திய கட்சி அப்படிங்கிற வகையில் அது ரொம்ப பலமா இருந்தது. மாநில கட்சிகள் அப்படிங்கிறத கூட கேரளாவிலேயே வெஸ்ட் பெங்கால்லேயே இருக்கிறது கூட அகில இந்திய கட்சியாக இருக்கக்கூடிய சிபிஎம் சிபிஐ தான் அப்படிதான் இருந்தது. இப்போ இன்னைக்கு மாநில கட்சிகள் நிறைய வந்திருக்குது. அவங்க பிஜேபி எதிர்ப்பு அரசியல் செய்யக்கூடிய மாநிலங்களும் இருக்குது, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக கூட. இந்த அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கு அன்றைக்கு கலைஞர் தனிமைப்பட்டு இருந்தார், முயற்சிகள் செய்திருக்கலாம், ஆனா அவர் தனிமைப்பட்டு இருந்தார். இன்றைய சூழல் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. இந்த மாநில கட்சிகள் உருவானது அப்படின்றதே தமிழ்நாட்டுல 1949 உருவாயிட்டோம். தேர்தல் அரசியல் கட்சியா 49 சொல்றதை விட 1916 நம்ம உருவாயிட்டோம்னு சொல்லலாம். நீதி கட்சி காலத்துல இருந்தே இங்க நம்முடைய மாகாண பிரச்சனைகளை பேசுவதற்கான தனித்த கட்சியாக நீதி கட்சி உருவாகி விட்டது. அதற்கு பிறகு ஒரு முழு நேர அரசியல் கட்சியாக இந்த மாநிலத்திற்காக மட்டும் உழைப்பதற்கு அப்படின்னு தமிழ்நாட்டு அளவில் உழைப்பதற்கு திமுக உருவாகி இருந்தது. இது மற்ற மாநிலங்கள்ல நடக்கிறதுக்கு பல தசாப்தங்கள் தாண்டிருச்சு. 1980களுக்கு தாண்டிதான் அங்க கட்சிகளே வருகிறது. அப்படி வரும்பொழுது ஜனதாதளம் உடைஞ்சதுனாலதான் பல அதாவது ஜனதாவா ஒண்ணு சேர்ந்து ஜனதாக்களாக பிரிந்து பல ஜனதாக்கள் ஒரு ஜனதாவாகி ஒரு ஜனதா மீண்டும் பல ஜனதாக்கள் ஆகும் பொழுதுதான் மாகாண கட்சிகளாக. அப்பையும் அவங்க மாகாண கட்சிகளா மட்டுமே தங்களை அடையாளப்படுத்திக்கல. அவங்க அகில இந்திய கட்சி. மாயாவதி இன்னைக்கு தன்னை மாகாண கட்சியா ஒரு மாநில கட்சியாவை அடையாளப்படுத்திக்கிறாங்க. தேசிய தலைவர் தான் மாயாவதி. அகிலேஷ் யாதவ் தன்னை ஒரு மாநிலத்தின் தலைவராக தான் அடையாளப்படுத்துறாரா? கிடையாது. லல்லு பிரசாத் யாதவ் அவர் பீகாருக்குள் சுருக்கப்பட்டு விட்டார். தேஜஸ்வி யாதவ் பீகாருக்குள் சுருக்கப்பட்டு விட்டார். அவங்களும் ஆல் இந்தியா பார்ட்டி தான். காங்கிரஸ் இருந்து உடஞ்சு வந்த கட்சிகளும் இருக்கு. மம்தா பானர்ஜி எல்லாருமே ஆல் இந்தியா பார்ட்டி. நவீன் பட்நாயக் இப்பவுமே எல்லாருக்கும் அந்த ஆல் இந்தியா கிரேஸ் அப்படின்றது இருக்கு. ஏன்? நம்ம வடக்கில் இருக்கிறோம், நம்ம ஆள பிறந்தவர்கள், நாம் மேல் இருக்கிறவர்கள், நமக்கு இல்லாத உரிமையா அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இல்ல, இந்த மாநில மக்களுக்குன்னு ஒரு நீட் இருக்கு, அதை நம்ம பிரதானப்படுத்தணும். அதை பிரதானப்படுத்தினதுனாலதான் முலாயம் சிங்காலையும் கன்ஷீராமாலையும் ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படின்றத அகிலேஷ் இன்னைக்கு ரியலைஸ் பண்ணியிருக்கிறாரு. உத்தவ் தாக்கரே இந்த மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த மக்களுடைய உரிமைகளுக்காகத்தான் என்னுடைய தாத்தா பிரபோதங்கர் போராடினார், என்னுடைய அப்பா வழி தவறி இருந்தார், ஆனால் நாம் தவறி போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செக்குலரிசம், சோசியலிசம், பெடரலிசம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எது? இந்துத்துவா, நீ பெரிய இந்துவா நான் பெரிய இந்துவான்னு அருவாளோட சுத்திக்கிட்டு இருந்த ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவர் கூட்டாட்சி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. ஏன்? இன்றைக்கு பிஜேபி வந்ததற்கு பிறகுதான் தங்களுடைய சுய நிர்ணய உரிமையை ஒவ்வொரு இனக்குழுவும் புரிந்து கொள்வதற்கான தேவையே வந்திருக்கிறது. அதற்கு முன்னாடி அனைவரும் ஒரு அகில இந்திய மாயையில் இருந்தாங்க. அகில இந்தியம் என்பது ஒன்றும் கிடையாது, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இதை தேசப்பற்று என்கின்ற பெயரால் நீங்கள் எவ்வளவு ஊதி பெரிதாக்கினாலும் இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டை தாண்டி இது வேற ஒண்ணுமே கிடையாது.
ஆனால் மாநிலம் என்பது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டை தாண்டிய பல நூற்றாண்டு கால வரலாறு கொண்டது. தமிழ்நாடு என்கின்ற அந்த வார்த்தையை தேடி போனோம்னாலே 2000 ஆண்டு காலத்திற்கு இலக்கியம் நமக்கு இருக்கிறது. இலக்கியம் நமக்கு 2000 ஆண்டு காலத்துக்கு இருக்கிறது அப்படின்னா அதற்கு முன்பு குறைந்தபட்சம் 500 ஆண்டுகளுக்காவது அந்த செட்டப் நம்மளுக்கு இருந்திருக்கணும். அப்ப தமிழ்நாடாகவே இது 2500 ஆண்டு காலமாக இருந்திருக்கிறது அப்படின்றதுக்கான வரலாறு நமக்கு இருக்கிறது. அதே போல எந்த இந்தியா என்கின்ற ஒருமைப்பாடும் இல்லாத காலகட்டத்தில் சிவகலையிலிருந்து ஒரு தமிழை குஜராத்ல வாணிபம் பண்ணி இருக்கிறான்னு குஜராத்தை சேர்ந்த சின்னங்களை சிவகலையில இருந்து கண்டுபிடிக்கிறான். வாணிப சின்னங்களை எகிப்தோடு பண்ண வாணிபத்தை வந்து காவிரி பூம்பட்டணத்துல கண்டுபிடிக்கிறான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. எந்த இந்தி மொழியும் நம்ம கத்துக்கல, எந்த இந்திய ஒருமைப்பாடும் இல்ல. இங்க இருந்து ஒருத்தையும் வியாபாரம் பண்ணிட்டு தானே இருந்திருக்கிறான். ரோம் வரைக்கும் போயிருக்கிறாங்க, எங்கெங்கயோ போயிட்டு வந்திருக்கிறானே. பக்கத்து நாடை கைப்பற்றி இருக்கிறான். கைப்பற்றின கதையை விடுங்க, வாணிபம் செய்த கதையை பேசுங்க. இதுல இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கே. அப்ப இதே போல ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அவர்களுக்கு என்று ஒரு விழுமியங்கள் இருக்கிறது. அந்த விழுமியங்கள் எல்லாவற்றையும் இந்திய விழுமியமாக மாற்றுகிறேன் என்ற பெயர்ல இந்திய விழுமியம் என்று ஒன்று இருக்க முடியும் என்றால் அது பல விழுமியங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு விழுமியமாகத்தான் இருக்க முடியுமே தவிர இந்திய விழுமியம் என்ற ஒன்று இவர்கள் உருவாக்க நினைக்கிறார்கள் என்றால் அது சமஸ்கிருதமயமான ஒரு இந்துத்துவ பிராமணிய விழுமியமாக மட்டும்தான் இருக்கும். அந்த பிராமணிய விழுமியத்தினுடைய எச்சமாகத்தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய மத கலவரங்களை நம்ம பார்க்கிறோம். இவன் ஒரு முறையை சொல்றான், மத வழிபாட்டு முறைன்னு ஒண்ணு சொல்றான். அந்த வழிபாட்டு முறைக்கும் நம்மளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இன்னைக்கு ஊரு புறம் பம்போலே பம்பம் போலேன்னு தெரியுறாங்க. பம்போலே பம்பம் போலேன்னு பாட்டை போட்டுக்கிட்டு திரியறதுக்கும் நமக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? நம்முடைய பாடல் எப்படி இருந்தது? நாமார்க்கும் குடியெல்லோம் நம்மனே அஞ்சோம், நீ யமனாவே இரு, நான் யாருக்கும் அடிமை கிடையாது. நீ சிவனாவே இரு, நாம் யாருக்கும் அடிமை கிடையாது. நான் சுயமரியாதை உள்ளவன்னு எவன் பாடுறான்? பக்தி இலக்கிய நாயன்மாரு பாடிட்டு போறாங்க. யாரோ கரும்பு சட்டக்காரன் பாடல. நெற்றி நிறைய பட்டையோடு, கழுத்து நிறைய கொட்டையோடு, மண்டை நிறைய திருநீர் சடையோடு இருந்த ஒருத்த வந்து நான் மானம் உள்ளவன்னு பாட்டு பாடிட்டு போன ஊர் இந்த ஊரு. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பக்தி இலக்கியமா இருக்கட்டும், விழுமியங்களா இருக்கட்டும், இதை வந்து சமஸ்கிருதமயப்படுத்தி இதற்குள்ள இருக்கக்கூடிய தங்களுக்கு சாதகமான விஷயங்களை பயன்படுத்தி கொண்டு இங்க ஊடுருவது அப்படின்னு பல வகைகளில் முயன்று கொண்டிருக்கிறது பிஜேபி. அப்போ இதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு ஒன்றுபட்ட எஃபர்ட் நமக்கு வேணும். அந்த ஒன்றுபட்ட எஃபர்ட்டுக்கு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அனைவரும் சமம் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிநாதம். அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார். அந்த அனைவரும் சமம் என்பதை அடைவதற்கு தேவையான மாற்றங்களை செய்வதற்கு அம்பேத்கர் தயாராக இருந்தார். அதனால தான் இது அப்படியே வச்சுக்கிட்டு என் மேல பழி எழுதுனேன்னா நான் கொளுத்திடுவேன்னு அம்பேத்கர் அதனாலதான் சொல்றாரு. ஏன் சொன்னாரு? அதை திருத்தணும், காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் அதுல வரணும்னு. அப்ப இன்றைய காலத்துக்கு ஏற்ற மாற்றத்தை அதற்குள் செய்யாமல் அனைவரும் சமமாக வாழுவதற்கு தேவையான விஷயங்களை அரசியலமைப்பு சட்டத்தில் செய்து கொடுக்காமல் நாம என்ன செய்ய போறோம்? அன்னைக்கு அம்பேத்கர் இருந்த காலகட்டத்தில் வந்து டிரான்ஸ்லேஷனுக்கு எந்த கருவியும் கிடையாது. எல்லாரும் ஒரே மொழியில பேசிக்கிட்டா நல்லா இருக்குன்னு அம்பேத்கரே கருதி இருக்கலாம். என்ன கேடு? இப்ப அம்பேத்கர் நினைச்சிட்டாருன்றதுனால அப்படியே ஏத்துக்கணுமா? அம்பேத்கரே அதற்கு பிறகு என்ன சொல்றாரு? வடக்கின் ஆதிக்கத்தை தெற்கு ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அம்பேத்கர் 30ல பேசினதே 50ல மாத்துறாருல. அப்ப அம்பேத்கர் முரண்பாடுகளின் மூட்டை அம்பேத்கர் எவனா சொல்லுவாங்க. பெரியாருக்கு மட்டும் அதை போடுவாங்க. அம்பேத்கருக்கு டெவலப்மெண்ட், பெரியார் மட்டும் முரண்பாடா? ரெண்டு பேருமே டெவலப்மெண்ட்டினுடைய குறியீடுகள் தான். ரெண்டு பேருமே இணைந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தார்கள். அப்ப நாம் இன்னைக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். அம்பேத்கர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா நல்ல தமிழ்ல பேசுவார். எப்படி? நல்ல ஒரு ஸ்பீக்கிங் எக்யூப்மெண்ட்டை வச்சுக்கிட்டு கையில வச்சு பேசுவாரு. ஸ்டீவன் ஹாக்கிங்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் வந்து உலக பெரிய மாமேதையா இருந்தாரு. உலகம் கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்களை கண்டுபிடிச்சாரு. ஆனா அவரால் பேச முடியாது. உடம்புல இருக்கக்கூடிய அங்கம் ஒன்னொன்னு வந்து அவர் வாழ்நாள் கூட கூட அவருடைய அங்கங்கள் ஒன்னொன்றா செயலிழந்து கொண்டே வரக்கூடிய ஒரு நோய் அவருக்கு. ஆனா அவர் பேசிக்கிட்டே இருந்தார் கடைசி வரைக்கும். எப்படி? அவர் கண் அசைவை வச்சு அவர் என்ன எழுத்தை கிளிக் பண்றாருன்றதை கண்டுபிடிச்சு கம்ப்யூட்டர் வாய்ஸா ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அவர் அந்த கம்ப்யூட்டர் மூலமாவே சிரிப்பாரு, ஜோக் சொல்லுவாரு, ஹாஹா அப்படின்னு சிரிப்பாரு. உலக பெரிய மாமேதையா இருக்கிறதுக்கே மொழி ஒரு தடையா இல்லை. ஏன் உடம்பே ஒரு தடையா இல்லை? இவங்க மொழியை ஒரு தடையா வைக்கிறான்னா அப்ப மாற்றுத்திறனாளிகள்லாம் வாழவே கூடாதுன்னு சொல்றானா? அதன உள்நாதமா அது வருது இல்ல? அப்போ ஒரு மொழியை திணிப்பது, ஒரு கலாச்சாரத்தை திணிப்பது, ஒரு பண்பாட்டு ரீதியான விஷயங்களை திணிப்பதுன்றதை தாண்டி பொருளாதார ரீதியான ஆதிக்கம் என்பதை கட்டாயம் எதிர்க்க வேண்டிய. ஏன்னா இந்த பண்பாடா இருக்கட்டும், மொழியா இருக்கட்டும், கலையா இருக்கட்டும், இலக்கியமா இருக்கட்டும், பொருளாதாரம் இல்லைன்னா இது எதுவுமே நிற்காது. பொருளாதார பலம் உள்ளதால் மட்டும்தான் தமிழன் இன்றைக்கும் தமிழ்நாட்டிற்கான உரிமைகளுக்காக மட்டுமல்லாமல் இந்தியா முழுமைக்குமான உரிமைகளுக்கு போராடுகிறான் என்றால் தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக முதுகெலும்புள்ள மாநிலமாக மாற்றப்பட்டதுதான் அதற்கு அடிப்படை காரணம். அதற்கு நீதி கட்சி காலத்திலிருந்து தொடங்கி, பனகலரசரிலிருந்து தொடங்கி, காமராஜரில் தொடங்கி, அண்ணாவில் தொடங்கி, கலைஞர் அதற்கு பிறகு இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்று ஒரு பெரிய வரலாற்று பாரம்பரியம் இதற்கு இருக்கிறது. இவ்வளவு வேலையும் பார்த்து நம்ம இந்த
முதுகெலும்பை வைத்து நாம் இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறோம். அதிமுக அந்த முதுகெலும்பிலிருந்து உதிர்ந்து போன ஒரு அமீபாவாக இன்றைக்கு அமித்ஷா முன்னேற்ற கழகமா அமீபா முன்னேற்ற கழகமா என்று தெரியாத அளவுக்கு நெளிந்து வளைந்து குலைந்து அழுகி கொண்டிருக்கிறது. இதை மீட்பதற்கு வழி இருக்கிறதா அப்படின்னா அதை தொண்டர்கள் தான் முடிவு பண்ணணும். நிறைய தகவல் சொல்லியிருக்கிறீங்க, பயனுள்ளதா இருந்தது. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.